மற்றொன்றும் வேண்டா மனமே மற்றொன்றும் வேண்டா மனமே மதிள் அரங்கற் கற்றினம் வைத்த கடல் இணை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடி பொடியம்பெருமானை தொண்டரடி பொடியம்பெருமானை மற்றொன்றும் வேண்டா மனமே தொண்டரடி பொடியம்பெருமானை எப்பொழுதும் பேசு எப்பொழுதும் பேசு. ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய அவதாரம் இல்லைன்னா நமக்கு பக்திங்கிறது என்னன்னு தெரியாம போயிருக்கும். எம்பெருமானிடத்துல நாம என்ன விண்ணப்பிக்கணுங்கிறதும் தெரியாமையே போயிருக்கும். அதனாலதான் திருவரங்க பெருமாளரையர் இந்த தனியில் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். வேற எதுவும் வேண்டாம்னார். வேற எதுவும் வேண்டாம்னா ஒருவேளை கற்றினம் வைத்த கடல் இணை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமான்னு தெரிவிக்கிறார். ஒருவேளை எம்பெருமான் கூட வேண்டாம் ஆழ்வாரே போதும்னு சொல்றாரோ அப்படின்னு கொண்டாடும்படியான ஒரு ஆச்சரியமான அர்த்தம் இதுல தெரிகிறது. அழகிய மணவாளன்னு சொன்னாலே நெஞ்சு உருகிடும். கோவில்னு சொன்னாலே கண்கள்ல இருந்து தாரதாரியா ஜலம் பெருகும். திருமாலைன்னு சொல்லிட்டா சரீரம் நெக்குருகி நிற்கும். தேன் பால் கண்ணல் அமுது இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா அது அழகிய மணவாளன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தேன் பால் கண்ணல் அமுது இவற்றோட அழகிய மணவாளனையும் சேர்த்துட்டோம்னா அதுதான் திருமாலை. அதனாலதான் திருமாலை அறியாதார் திருமாலை அறியார் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் கூறினார்கள். இந்த திருமாலை பாசுரங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்த பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வாருடைய திருவுள்ளம் இன்னது என்பதை நன்றாக அறுதியிட்டு நமக்கு வியாக்கியானம் பண்றார். இதை வியாக்கியானம் என்று சொல்வதை காட்டிலும் பெரியவாச்சான் பிள்ளை தொண்டரடிப்புடி ஆழ்வாராகவே மாறிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா பாசுரத்தை பாடினவருடைய திருவுள்ளம் என்னதுன்னு புரிந்தால் தானே வியாக்கியானம் பண்ண முடியும். அப்படி நம்பெருமாளுடைய அழகா அவருடைய பாசுரங்களுடைய லலிதமா பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அதை வியாக்கியானம்னு கூட சொல்ல முடியாது. வியாக்கியானத்தை காட்டிலும் வசந்ததாக இருக்கக்கூடிய ரசம். இந்த மூணுத்தையும் சேர்த்து இந்த இடத்துல இந்த கோட்டியில நாம அனுபவிக்க வேணும் என்று நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய பரம் உதாரமான ஹிருதயம். ஆனா மற்ற பிரபந்தங்கள் அனுபவிக்கிறத காட்டிலும் திருமாலை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு விலட்சணமான அனுபவம். கண்முன்னாடி கோவில் கண்முன்னாடி அழகிய மணவாளன் பக்கத்துல ஆழ்வார் ஆசுரங்களை விண்ணப்பிக்கிறார் அப்படின்னு நம்ம கண்முன்னாடியே பெரியவாச்சான் உள்ள கொண்டு வந்து நிறுத்திடுவோம். அந்த திருமாலையிலே 15வது பாசுரம் தொடக்கமாக ஒரு 10 பாசுரங்கள் அந்த கோட்டியில விண்ணப்பிக்க வேணும். அப்படின்னா நமக்கு இதுல பாசுரங்களை அனுபவிக்கணும்னா எப்படி அனுபவிக்கிறது? ஜீயர் சுவாமியினுடைய மங்களாசாசனம் மட்டும்தான் நமக்கு கதி. நம்பெருமானுடைய கிருபையே கிருபை. தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பரம காருண்யமே காருண்யம். இதெல்லாம் சேர்ந்தது பெரியவாச்சான் பிள்ளை மூலமாக நமக்கு கிடைத்ததுன்னு சொன்னா இதை அனுபவிக்கக்கூடிய இன்றைய நாளை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு நாள் இருக்க முடியுமான்னா ஜென்மாவில் இருக்கவே முடியாது. இந்த 10 பாசுரங்கள்ல ஆழ்வார் எதை தெரிவிக்கிறார்? எம்பெருமான் எப்படி கிருப பண்றான் என்பதை ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். எம்பெருமான் தனக்கு எப்படி கிருப பண்ணினாங்கிறத தெரிவிக்கிறார்.
எம்பெருமான் இவருக்கு கிருபை பண்ணினானே இவருடைய ஸ்திதி ஸ்வரூபம் என்னங்கிறத தெரிவிக்கிறார். எம்பெருமான் கிருபை பண்ணுவதற்கு இவரிடத்துல என்ன இருந்தது அதையும் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலும் எம்பெருமானுடைய அழகு, சம்சாரி ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம், அவன் எம்பெருமான் முன்னாடி எப்படி நிற்கணும், எம்பெருமான் முன்னாடி எப்படி விண்ணப்பிக்கணும், இதெல்லாம் ஆழ்வார் பரம கிருப்பையோடு அருளி செய்தார். என்னால் இதற்கு என்ன காரணம்? முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேசாதே என்ன மாமனிகள் தெரிவித்தார் போல இந்த பாசனங்களை நிச்சலம் விண்ணப்பம் பண்ணினாலே அழகிய மணவாளன் நம்மோட கூட இருப்பான்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுல முதல் பாசனம் 15வது பாசனம். மெய்யற்கே மெய்யனாகும் மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் பொய்யற்கே பொய்யனாகும் உட்கோடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் ஐயப்பாடறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்னே. 15வது பாசுரம் 16வது பாசுரம் ரெண்டுத்திலுமே அழகனூர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால இந்த பாசுரத்துல அழகனூர்னு தெரிவிக்கக்கூடிய அர்த்தமும் அடுத்த பாசுரத்துல அழகனூர் அப்படின்னு தெரிவிக்கிறதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த பாசுரத்துல ஆழ்வார் என்ன திருவுள்ளம் பற்றினார் என்னால் எம்பெருமான் நிர்ஹேதுகமாக தனக்கு கிருபை பண்ணினான்ங்கிறத தெரிவிக்கிறார். இந்த 10 பாசுரங்கள் எம்பெருமான் நிர்ஹேதுகமாக கிருபை பண்ணினான்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் ஹேது எதையும் எதிர்பாராதே தானே கிருபை பண்ணினான். அப்படின்னா எம்பெருமானே சாஸ்திரங்களை தெரிவிக்கிறானே, ரக்ஷாபேட்சம் அப்படின்னு தெரிவிக்கிறானே. நான் ஒருவரை ரட்சிக்க வேண்டும் என்றால் உன்னை எதிர்பார்க்கிறேன் எம்பெருமான் தெரிவித்தானே. அப்ப இங்க ஹேத்து இல்லாமல் கிருபை பண்ணினான்னா என்ன அர்த்தம்? இதை நாம புரிந்து கொள்ள வேண்டுமானால் இப்ப கடைக்கு போறோம், ஒரு வஸ்து வாங்குறோம். அந்த வஸ்து வாங்குறப்ப அதுக்குண்டு உண்டான ஒரு திரவியத்தை கொடுக்கணும். இப்படி வச்சுக்கலாமே, ஒரு பவுன் சொர்ணம் தங்கம் வாங்குறோம் அப்படின்னா அது 70,000 ரூபாய் அப்படின்னு கடையில சொல்றோம். அப்ப இதுக்கு 70,000 ரூபான்னு விலை நிர்ணயம் பண்ணினதுனால அதை கொடுத்தோம், சொர்ணத்தை வாங்கிட்டோம். எம்பெருமானுடைய கிருபைக்கு எது விலைன்னு தெரியணும். ரெண்டாவது, எம்பெருமானுடைய கிருபை அது இவ்வளவுதான் விலை போட முடியுமா? இது ரெண்டாவது. மூணாவது, ஒரு கால எம்பெருமானுடைய கிருபைக்கு இது விலைன்னு வைத்துக் கொள்வோம் ஒரு வாதத்துக்கு, அந்த விலையை நம்மால கொடுக்க முடியுமா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது? நம்மால கொடுக்க முடியறதுன்னு எதுவுமே கிடையாது. எம்பெருமானுடைய கிருபையோ இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது, இதற்கு இதுதான் விலைன்னு சொல்ல முடியாது. அப்ப எம்பெருமான் எதனால கிருபை பண்றான்? நம்மாலே அவனுடைய கிருபைக்கு சதிருசமாக இல்லை, அவனுடைய கிருபைக்கு எதுவும் பண்ண முடியாது என்று தெரிந்து கொண்டே எம்பெருமான் கிருபை பண்ணுகிறான். ரக்ஷாபேட்சம் பிரதீட்சதே அப்படின்னு தெரிவிக்கிறான் எம்பெருமான். நான் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறேன், அது என்னது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இதைத்தான் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னார்? அவ்யாஜ உதார பாவாத் அப்படின்னார். ஒரு வியாஜம் இல்லாமலே கிருபை பண்ணக்கூடியவன். இதை ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். நிகரில் புகழாய் அப்படின்னு தெரிவித்தார். பாசுரத்தில் வியக்தமா தெரிவிக்கிறார் ஆழ்வார், என் உணர்வினுள் இருத்தினேன், என் உணர்வினுள் இருத்தினேன்னு சொன்ன ஆழ்வார் மேல சொன்னார், அதுவும் அவனது என் அருளேன்னார். இதுதான் ரொம்ப இனிமையான இடம். அதுவும் அவனது என் அருளே, என் உணர்வினுள் இருத்தினேன். எது? என் உணர்வினுள் எம்பெருமான நான் இருத்தினேன்னு சொல்றேனே, இந்த சொல்வதற்கும் எம்பெருமானுடைய கிருபைதான் காரணம்ங்கிறார். அப்ப எம்பெருமான் இவருடைய ஹிருதயத்தில் வந்து புகுந்தது, இதுல இருந்து கொண்டது.
இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால் எம்பெருமானே காரணம். இதைத்தான் அன்புள்ள உலகாரியன் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார்களை நோக்கினாய், அவர்கள் விடாயை தீர்த்தாய், அவர்கள் ஒதுங்க இடம் கொடுத்தாய் என்று எம்பெருமான் ஏதோ ஒரு சிலதை தற்செயலாக நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு சில காரிய விசேஷங்களை எம்பெருமான் அதையே கொள்முதலாக கொண்டு நமக்கு கிருபை பண்ணுகிறான். ஸ்ரீரங்கங்கோவில் நம்பெருமாள் அழகிய மணவாளன் புறப்பாடு. கோட்டியில் இருப்பவர்கள் எல்லாம் அழகிய மணவாளனுடைய புறப்பாடுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு சுவாமி சொன்னார், என்ன புண்ணியம் பண்ணினோமோ இன்னைக்கு அழகிய மணவாளனுடைய புறப்பாடுக்காக நாம காத்துக் கொண்டிருக்கோம்னு சொன்னார். சொன்னவரே மேல இன்னொரு வார்த்தை சொன்னார், ஏதோ பாவம் பண்ணிடுறோம், ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய பிரபுவனுடைய வீட்டு வாசல போய் நிற்கிறோம், பகுதி பிக்ஷாந்தேகி அவர் இடத்துல கையை நீட்டுறோம், அது பாவத்தினால உண்டாருது. ஏதோ புண்ணியம் பண்ணினோம், பாவத்தை பண்ணின நாமே இங்கு புண்ணியத்தின் காரணமாக எம்பெருமான் முன்னாடி நிற்கிறோம் புறப்பாடுக்காக என்று சொன்ன உடனே பிள்ளை திருநறையூர் அரையர் தெரிவித்தாராம், நீயாக ஒரு புண்ணியம் செய்து எம்பெருமானுடைய புறப்பாடுக்காக காத்திருப்பது என்பது இந்த ஜென்மாவில் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் முடியாது. நீ பண்ணக்கூடிய ஏதேனும் ஒரு காரியத்தை கொண்டு அதற்கு புண்ணியம் என்று அவனாகவே பேரிட்டு உனக்கு அதை கிருபை பண்ணுகிறான்னு தெரிவித்தாராம் பிள்ளை திருநறையூர் அரையர். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, எம்பெருமானுடைய கிருபைக்கு நாம் பண்ணுவது என்பது ஒன்றும் இல்லை. ஆழ்வார் தெரிவித்தார், என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே. என்னிடத்துல எம்பெருமான் தங்கிட்டானே, அடியான் என்ன பண்ணினேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிவித்தார். அந்த நிர்ஹேதுகமாக தமக்கு கிருபை பண்ணினது இந்த 10 பாசுரங்கள் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுல முதல் பாசுரம், இந்த பாசுரத்துடைய பதார்த்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் மெய்யற்கே மெய்யனாகும். இந்த இடத்துல மெய் என்றால் அத்வேஷம் மட்டும் உடையவர்கள் அர்த்தம், துவேஷம் இல்லாதவர்கள் அர்த்தம். துவேஷம் இல்லாதவர்கள் பக்தி இருப்பவர்கள் அர்த்தம் கிடையாது, துவேஷம் இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட துவேஷம் இல்லாதவர்களுக்கு மெய்யற்கே மெய்யனாகும். தன்னை தான் எப்படி இருக்கிறானோ அப்படியே காட்டி கொடுப்பான். பொய்யற்கு எம்பெருமான தவிர்ந்த மற்ற விஷயாந்தரங்களில ஈடுபட்டவர்களுக்கு எம்பெருமான் தன்னை காட்டி கொடுக்க மாட்டான். ஸ்வரூப ஞானம் உண்டாகி எம்பெருமானுடைய திருவழிகளே நமக்கு கதியன் இருக்கக்கூடிய ஒரு அடியார். உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை. அப்படி ஸ்வரூப ஞானம் உண்டானவருக்கு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், அந்த ஸ்வரூப ஞானம் உண்டான அதிகாரிக்கு உண்டான எல்லா சந்தேகங்களையும் போக்கி ஞானத்தையும் கொடுத்தும் தன்னையும் கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் யாருன்னார், அப்படி தன்னுடைய அழகினாலே இந்த லோகத்தையே அடிமை கொள்ளக்கூடிய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த அவனுடைய இருப்பிடம் அரங்கம் திருவரங்கம் என இந்த முதல் பாசுரத்துல தெரிவிக்கிறார். அப்ப இங்க மெய்யற்கே மெய்யினா என்ன அர்த்தம், மெய்யினா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும்னா பொய்யினாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாசுரத்துல விதியிலா என்னை போலே அப்படின்னு இருக்கு. இந்த விதியிலா என்னை போல அப்படிங்கிறத காஞ்சி பிரதிமாதி பயங்கரம் சுவாமி இத மத்தியம தீபம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த விதியிலா என்னை போல என்ற பதத்தை மெய்யற்கே மெய்யனாகும் என்ற பதங்களோடையும் சேர்த்துக்கணும். விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் அப்படின்னு சேர்த்துக்கணும். பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சொன்னார், ஆழ்வாருக்கு இந்த 2 நிலைகளும் பொருந்தும் அப்படின்னு சொன்னார். முதல் ஆழ்வார் எப்படி இருந்தார்னா பொய்யற்கே பொய்யனாகும் இருந்தார். எம்பெருமான தவிர மற்ற எல்லா இடங்களிலும் ஈடுபட்டார் ஆழ்வார். எம்பெருமான் ஒருவன் உண்டு அப்படிங்கிற ஞானம் இல்லாதவராக இருந்தார். அது மட்டும் கிடையாது, எம்பெருமான தவிர்ந்த மற்ற விஷயங்கள்ல பரிபூர்ணமான ஈடுபாடோடு இருந்தார். அப்படிப்பட்ட ஆழ்வாரை எம்பெருமான் என்ன பண்ணினான், மெய்யற்கே மெய்யனாக்கினான். மெய்யற்கே மெய்யனாக்கினான்னா ஆழ்வாருடைய அந்த நிலை போய் ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்துல பிரீதி உண்டாகவில்லை, ஆனா வெறுப்பு இல்லாமல் இருந்தார். அப்ப எம்பெருமான் என்ன பண்ணினான், இப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு கிருபை பண்ண வேண்டும். இவருடைய அத்வேஷம் வெறுப்பு இல்லாத தன்மை அதை மட்டுமே கொண்டு ஆழ்வாருக்கு கிருபை பண்ணினான். எம்பெருமானிடத்துல ஈடுபாடு இருந்தால் தானே எம்பெருமான் கிருபை பண்ணணும்.
இப்ப ஆழ்வாருக்கு எம்பெருமான இடத்துல ஈடுபாடு இல்லை, ஆனா விருப்பம் இல்லை. அப்ப எம்பெருமான் ஏன் கிருபை பண்ணினான்? அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், அதுக்கு முதல் காரணம் எம்பெருமானுக்கு இவரிடத்தில் உண்டான சுவாபாவிகமான சம்பந்தம். என்ன காரணம்? எம்பெருமான் பிதாவாக இருக்கா, நாம் புத்திரனாக இருக்கோம். நம்மை விடாதே ரட்சிப்பவனாக அவன் இருக்கான். இது முதல் காரணம். இரண்டாவது, இனிமேல் தான் ஆழ்வார் பக்தி பண்ணி எம்பெருமானுக்குன்னு ஒண்ணு வரணுமா? இல்லையா? எம்பெருமான் அவாத்த சமஸ்த காமன். இதுக்கு மேல இவருக்கு எம்பெருமானுக்கு என்ன வேணும்? நிரபேட்சம். அதனால ஆழ்வாருடைய அத்வேஷத்தையே பார்த்து அவருக்கு கிருபை பண்ணினார். இது இரண்டாவது காரணம். மூணாவது, அனாதிகாலம் பிரகிருதியிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு பக்தி இல்லைனால் அத்வேஷம் இருந்தால் கூட போகுதுன்னு நினைக்கிறானாம் எம்பெருமான். நாலாவது, எம்பெருமானுக்கே என்ன குணம்னா இந்த அத்வேஷத்தையே பற்றாசாக கொண்டு ரட்சிப்பவன். ஆகவே ஆழ்வாருக்கு கிருபை பண்ணினான், மெய்யருக்கே மெய்யனானான். இப்ப மெய்யருக்கே மெய்யனானான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுக்கு எங்கேயாவது பிரமாணம் இருக்கான்னா பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவன் இடத்துல சொல்றான், சுக்ரீவா, என்ன தேடி சரணாகதி பண்ண வேண்டாம், என்னை தேடி வந்து ஸ்நேகிதன்னு நின்னாலே போதும், மித்திர பாவேன சம்பிராப்தம், அந்த இடத்துல பாவம் இருந்தாலே போதும் நானே. அப்படி அத்வேஷத்தோடு இருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து எம்பெருமான் என்ன பண்றான்? அவனுக்கு தன்னை கொடுத்துடுறான். அப்படி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் பொய்யருக்கு, அதாவது எம்பெருமான தவிர்ந்த மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடோடு இருக்கான். இவனுக்கு அத்வேஷமும் இல்லாம இருக்கு, அத்வேஷமும் இல்லை. அவனுக்கு என்ன பண்றான்? எம்பெருமான் அவனிடத்திலேயே செல்வது இல்லை. அதுவும் எப்படி பண்றான்னா, எம்பெருமான் அப்படி போகலாமா அப்படின்னா எம்பெருமான் பார்க்கிறான், ஐயோ இவனிடத்துல ஒண்ணுமே இல்லையே. வெறுப்பு இல்லாமல் இருந்தாலாவது கிருபை பண்ணலாம்னா அதுவும் இல்லாம இருக்கானே என்று எம்பெருமான் இவரை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தத்தோடு தான் போறான். இவன் பக்கலிலே உஜ்ஜீவன ஹேத்து இல்லை என்று ஈடுபாடோடு ஆயித்தும் விழுவது. எதை போலன்னா ரொம்ப அழகா ரெண்டு திருட்டாந்தம். ராட்டி இளையாழ்வாரான லக்ஷ்மண சுவாமியே கொஞ்சம் கடிந்து பேசினாள். பஞ்சவடியில பெருமாளுடைய குரல் கேட்கிறதே, லக்ஷ்மணா நீ போக வேண்டாமான்னா. அப்போ லக்ஷ்மண சுவாமி அங்கிருந்து கிளம்புறார். இளையாழ்வார் பிராட்டியை பிரிஞ்சு கிளம்புறார். கிளம்பக்கூடிய காலத்துல பிராட்டிய திரும்பி பார்த்துண்டே தான் போனார். அதே போல விபீஷணாழ்வான் ராவணனுக்கு உபதேசம் பண்ணினான். ராவணன் சொன்னான், இங்கிருந்து நீ கிளம்பிடுன்ட்டான். கிளம்பக்கூடிய காலத்தில் விபீஷணாழ்வான் ராவணனுக்கு உபதேசம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு கிளம்புறப்போ ஒரு வார்த்தை சொல்றான், அண்ணா நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன்னா இந்த லங்கா தேசத்துல உனக்கு ஹிதம் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் சொன்னான். அதுபோல எம்பெருமான் பார்க்கிறான், ஐயோ இவனுக்கு நம்மால கிருபை பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறானா. பொய்யற்கே பொய்யனாகும். இப்ப ஆழ்வார் சொன்னார், என்னை போலே அடியாருக்கு ரெண்டுமே இருந்தது. அனாதிகாலம் சம்சாரத்திலேயே இருந்தேன், அதனால எம்பெருமான் என் பக்கத்துல வராம இருந்தான். தற்செயலாக எனக்கு அத்வேஷம் பிறந்தது. அதனால என்ன பண்ணினா, ஆஹா இவருக்கு அத்வேஷம் உண்டானதே என்று என் மேல விழுந்து அவன் விஷயீகாரம் பண்ணினான். அப்படி எப்படி இருந்தேன்? மெய்யற்கே மெய்யனாகும் இதிலா என்னை போல, பொய்யற்கே பொய்யனாகும் உட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை. சரி, இப்படி இருந்தவன் யாரு அப்படின்னா, இப்படி இருந்தவன் யாரு? எம்பெருமான். இப்ப வருத்தப்படுறார் ஆழ்வார், ஐயோ இப்படி என்னுடைய பலகாலமும் போனதே, பழுதே பல பகலும் போயினவன்னு அஞ்சி அழுதேன் என்று முதல் திருவந்தாதியில பொய்கள் ஆழ்வார் வருத்தப்பட்டார் போல ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் வருத்தப்பட்டார். இப்படி ஆழ்வாருக்கு கிருபை பண்ணினவன் யாருன்னார்? புட்கொடி உடைய கோமான் அப்படின்னார். புட்கொடி உடைய கோமானா கருடனை தனக்கு அடையாளமாக கொண்ட எம்பெருமான். கருடனை அடையாளமாக கொண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல கருடாழ்வாரை சொன்னது உபலட்சணம்ங்கிறா. நித்திய சூரிகள் எம்பெருமானுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்ண வேணும் இன்னும் காத்து கொண்டிருக்கும் பொழுதும் அத்வேஷத்தோடு இருக்கக்கூடிய அடியேனை தேடி எம்பெருமான் வந்தானே, அந்த எம்பெருமான் யாருன்னா
கோமான் நித்திய சூரியர்களுக்கும் தலைவன். உடனே பெரியவாச்சான் ஒரு கேள்வி கேட்டுட்டார். இத்தனை நித்திய சூரியர்கள் இருக்கும் பொழுது ஆழ்வாரிடத்துல எதுக்காக வந்தான்? ஆழ்வாருடைய அத்வேஷத்தையே பற்றாசாக கொண்டு ஏன் கிருப பண்ணினான்னா ரொம்ப அழகா அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார். எவ்வளவுதான் அபாரமான ஐஸ்வர்யம் இருந்தாலும் தனலோபத்தாலே ஒரு காசு விழுந்த விடத்தை போய் தேடா நிற்பவர்கள் ஆயிற்று. அபாரமான ஐஸ்வர்யம் இருக்கு, இருந்தா கூட ஒரு 10 ரூபா நோட்டுக்கு இடம் விழுந்துடுச்சுன்னா 100 தடவை தேடுறோமே. கேவலம் இந்த 10 ரூபாய்க்கே இந்த ஐஸ்வர்ய கோடீஸ்வரன் படாத பாடுபடுறான்னா எம்பெருமான் யாருன்னா பெரியவாச்சான் உள்ள சொன்னார், தந்தா வஸ்துவை விடமாட்டார்கள். இந்த ஜீவாத்மா அவனுக்கு சொந்தமான வஸ்து ஆகவே விடாதே, இவருடைய அத்வேஷத்தையே கொண்டு இவருக்கு கிருப பண்ணினான். சரி, இப்ப அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னார், உய்யப்போம் உணர்வினார்கட்கு. உய்யப்போம் உணர்வினார்னா யாருன்னா தற்செயலாக இந்த சம்சாரி ஜீவாத்மாவுக்கு ஒரு ஞானம் உண்டாரு. என்னதுன்னா வியாக்கியானத்துல சொன்னார், யாத்திருச்சகமாக விளைந்தது ஒரு சுக்கிருதமடியாக தற்செயலாக உண்டானது. அப்போ இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னா, நாம் யார், நாம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம். சரி, இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டு எம்பெருமானே கதி என்று செல்வதற்கு ஏதேனும் மார்க்கம் உண்டா? நமக்கு இனி யார் கதி அப்படின்னு சிந்தனை பண்ணக்கூடிய அந்த ஞானம் உண்டானது. அதைத்தான் சொன்னார், உய்யப்போம் உணர்வினார்கட்கு. அதாவது தேகம் வேறு ஆத்மா வேறு என்ற ஞானம் உண்டாகி இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சர்வகாலத்திலும் சர்வதேசத்திலும் சர்வ அவஸ்தகளிலும் கைங்கரியம் பண்ணுவதற்காகவே உண்டான ஜீவாத்மா என்ற ஞானம் உண்டான பிறகு அவர்களுக்கு என்ன பண்றாங்க? எம்பெருமான் ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அவர்களுக்கு தன்னை நன்னா காட்டி கொடுக்கிறானா. இப்படி காட்டி கொடுத்தான்னு சொன்னாரே ஆழ்வார், அது மாதிரி எங்கேயாவது பண்ணினான்னா இதுக்கு இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், அர்ஜுனனுக்கு உபதேசத்தாலே கிருப பண்ணினான் அல்லவா, அதை போலே அர்ஜுனன் கண்ணனை பார்த்து திருப்பிக்கிறார். 2வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். அர்ஜுனன் யாருன்னா கண்ணனுக்கு எவ்வளவு ஞானம் உண்டோ அதே ஞானம் அர்ஜுனனுக்கும் உண்டு. அந்த அர்ஜுனன் சொன்னான், கார்பண்ய தோஷகா அபகத ஸ்வபாவகா பிருச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக. ஹே கண்ணா, எனக்கு என்னவோ ஞானம் உண்டு அப்படின்னு சொல்றான், ஆனா நான் இப்ப எப்படி இருக்கேன் தெரியுமா? கார்பண்ய தோஷகா, என்ன பண்ணணுங்கிறது தெரியாத புத்தி கலங்கி நிற்கிறேன். எனக்கு நீதான் உபகாரம் பண்ணணும், நீதான் உபதேசம் பண்ணணும். நானே அதே போல அப்படி அர்ஜுனனுக்கு கிருபை பண்ணினார் போலே கிருபை பண்ணுவான். அந்த எம்பெருமான் எங்க இருக்கான்னார், அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் யாரு? ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன். சரி, அர்ஜுனனை போல ஞானம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்றான்னா தன்னுடைய அழகை காட்டி அவர்களை ஞானத்தை போக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எதுன்னார்? எங்கேயும் போக வேண்டாம், அவன் பரமபதத்தில் இருக்கானோன்னார். அது வாசம் தான், ஆனா பரமபதம் எல்லாராலையும் போக முடியாது. அதனால என்ன பண்ணினா இவர்களுக்காக இங்கே திருவரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டான்னார். வியாக்கியானத்துல நத்தம் கோயில். நத்தம் அப்படின்னா தங்கக்கூடிய இடம். அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் சொன்னார், இப்ப முதல் பாசுரத்துல எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம்னு சொன்னார். எம்பெருமான் என்ன பண்ணினானா ஆழ்வாருக்கு தன்னை காட்டி கொடுத்தான் அல்லவா. எப்படி காட்டி கொடுத்தான்னார்? ஆழ்வாருடைய நிலையை பார்க்காமல் தன்னிலையை பார்த்து கொடுத்தான். இப்போ ஒருத்தன் வரான், ஐயா எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஏதாவது கொடுக்கணுங்கிறான். கொடுக்கக்கூடியவர் கோட்டீஸ்வரனாக இருந்தால் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுப்பார். வந்திருக்கிறவனுக்கு ஒரு 50 ரூபா போதும்னா கொடுக்கிறவர் அபாரமான ஐஸ்வர்யத்தோடு இருந்தா என்ன பண்ணுவார்? 10,000 ரூபாய் கொடுப்பார். அதுபோல இந்த பாசுரம், அடுத்த பாசுரம், சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடி செய்த காலம் மாதரார் கயல் கண் என்னும் பலையுள் பட்டழுந்துவேனை போதரே என்னை சொல்லி புந்தியில் புகுந்து தன்பாலாதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே சூதனாய் கள்வனாகி. இந்த பாசுரத்திலேயும் அழகனூர் அப்படின்னு இருக்கு. இந்த பாசுரத்தை எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா, சூது என்ற வலையுள் பட்டழுந்து வேனை, கள்வம் என்ற வலையில் பட்டழுந்து வேனை, தூர்த்தம் என்றதான வலையுள் பட்ட அழுந்து வேனை, மாதரார் கயல்கண் என்னும் வலையுள் பட்ட அழுந்து வேனை. இந்த பாசுரம் 4 அடிகள்ல முதல் 2 அடிகளாலே ஆழ்வார் தான் நின்ற நிலையை தெரிவித்தார். அடுத்த 2 அடிகளாலே ஆழ்வாருக்கு இப்பொழுது கிடைத்த நன்மை என்னங்கிறத தெரிவிக்கிறார்.
சூது கள்வம் அப்படின்னு ரெண்டு சொன்னார். சூது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்பமே திருடுறதுக்கு சூதுன்னு பேர். கள்வம்னா அடுத்த ஆளுடைய வஸ்துவை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது கள்வம். அப்ப இங்க சூதுன்னு என்ன சொன்னார்னா, பிரமாணங்கள் ஒன்றும் கிடையாது, பிரமாணங்களாலே தேரும் பொருள் எதுவும் இல்லைன்னு சொன்னார். இது சூது. கள்வம்னா எம்பெருமானுக்கு மட்டுமே சொந்தமான ஆத்மாவை தன்னுடையதாக பிரமித்து இருந்த நிலை. அப்ப இங்க ஆழ்வாருடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, முதல்ல சூதனாக இருந்தேன். அதாவது அனாதிகால சப்தாதி விஷயங்கள்ல ஈடுபட்டார். அதை அனுபவிக்கணும்னா ஐஸ்வர்யம் வேணுமே, அதுக்காக சூதாடினார், சம்பாதிச்சார். ஆனா என்ன ஆனது, ஒரு காலத்துல சம்பாதித்தது அத்தனையும் இழந்து விட்டார். இப்ப என்ன பண்றது? அடுத்தது கள்வம். சூதுனால கூட அளவாதான் சம்பாதிக்க முடியும். திருடினா நன்னா சம்பாதிக்கலாமேன்னு போனார், திருடினார், கள்வனாக ஆனார். அதுல சம்பாதித்தார், அதுவும் ஏதோ ஒரு சில காலம்தான் இருந்தது, அதுவும் இவரை விட்டு போனது. அப்ப இதெல்லாம் நிலையான சொத்து அல்ல. அதனால இனிமே கொள்ளையடிக்க வேணும்னு தீர்மானம் பண்ணினார். கொள்ளை அடிக்கணும்னா எப்படி, தான் மட்டும் பண்ண முடியுமா என்ன? தனக்குன்னு 4 பேர் வேணுமே. அதனால அவர்களோடு சேர்ந்து கொள்ளை அடித்தார். இந்த சகவாசத்தினால என்ன ஆனது, கண்ணன் பெருமான் சொன்னார், சங்காத் சஞ்சாயதே காமகா. நான் அர்ஜுனா, நீ யாரோடு சேர்ந்தாயோ அவர்கள் புத்தி தாண்டா உனக்கு வரும். நான் தூர்த்தரோடு ஆழ்வார் சேர்ந்தார். அதனால என்ன ஆனது, அவர்களோடு சேர்ந்ததாலே அவர்கள் பண்ணக்கூடிய வியாபாரம் எல்லாம் ஆழ்வாருக்கு உண்டானது. அப்ப ஆழ்வார் கொள்ளையடித்து சம்பாதித்ததை எல்லாம் எங்க முன்பே விட்டார்னார், மாதரார் கயல் கண் என்னும் வலை. அப்ப ஆழ்வார் இப்ப 4 வலையை தெரிவிக்கிறார். முதல்ல சூதாட்டம் என்ற வலை, கள்வம் என்ற வலை, தூர்த்தரோடு சேர்ந்திருக்கக்கூடிய வலை, மாதரார் கயல் கண் என்னும் வலை. இதிலே பட்டு அழுந்துவேனை அப்படின்னு சொன்னார். அழுந்துவேனை அப்படின்னு அர்த்தம்னா, உள்ள இருக்கோம் ஆனா உள்ள இருந்து வெளியில வர முடியாம இருக்கும், உள்ள இருக்கோம்னு தெரியாமையே இருக்கும், சம்சார மக்னர்னு தெரிவிக்கிறார் அல்லவா, அது போல அழுந்துவேனை. இப்ப எம்பெருமான் என்ன பண்ணினா, போதரே என்று சொல்லி, இங்க வா, நான் இப்படியா இருக்கியே, உனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்காய் அப்படின்னு இப்ப எம்பெருமான் ஆச்சாரியனாக இருந்து ஆழ்வாருக்கு உபதேசம் பண்றான். போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து, அது மட்டும் கிடையாது, ஐயோ நம்ம இவனுக்கு சொல்றது ஒண்ணு இவனுக்கு ஏறாதே, இவனுக்கு புத்தியில உரைக்காதே என்று எம்பெருமான் என்ன பண்ணினானா, எப்படி பரீட்சித்து தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எம்பெருமானே உள்ளே புகுந்தானோ அதுபோல எம்பெருமானே இவனுடைய புத்தியிலையும் புகுந்து இவனுக்கு தெளிய வைத்தான். தெளிய வைத்து என்ன பண்ணினான், தன்பால் ஆதரம் பெருக வைத்தான். ரொம்ப அழகான பாசுரம், நாம நிச்சலம் விண்ணப்பிக்க வேண்டிய பாசுரம். அப்போ இந்த இடத்துல களவுன்னா என்னதுன்னா, கௌஸ்துபம் போல எம்பெருமானுக்கு ஸ்பிருகணீயமான ஆத்மா. இந்த ஆத்மாவை களவு கண்டான் இந்த ஜீவாத்மா. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு, எப்போதுமே திருடுறதுங்கிறது கட்டம் இல்லை, யாரிடத்துல திருடுறோமோ அதை பொறுத்துதான் அதுக்கு புண்ணியமோ பாவமோ அதிகமாகும். இப்போ திருடக்கூடிய வஸ்துவை பொறுத்தும் அதனுடைய பாவம்ங்கிறது வேற மாதிரியா இருக்கும். சுள்ளி திருடுறோம், அதுக்குன்னு ஒரு பாவம் உண்டு, தோஷம் உண்டு. ஆனா அதே ஒரு ரத்தனத்தை திருடினோம்னா அதுக்கு தோஷம் இன்னும் அதிகம். அதே போல ஒரு வஸ்துவை அனுஷ்டானம் கிடையாது, ஞானம் கிடையாது, அனுஷ்டானம் இல்லைங்கிறதுனா கூட தப்பு இல்ல, அனுஷ்டானத்தோடு இருக்கிறவன், அஜ்ஞானத்தோடு இருக்கிறவன், எம்பெருமான இல்லைன்னு சாதிக்கிறவன், அவனிடத்திலிருந்து ஒரு திரவியத்தை களவு கண்டால் கூட தோஷம் உண்டு. ஆனா அவ்வளவு கிடையாது. அதுவே ஞான சம்பன்னராக, அனுஷ்டான சம்பன்னராக, பெரிய குலத்திலே பிறந்து எம்பெருமானே கதையில் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான அதிகாரி, அவரிடத்துல ஒண்ணு திருடினோம்னா அதுக்கு அந்த தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ரொம்ப பிரமாணத்தினால தெரிவிக்கிறார். திருட காஷ்டாபகாரேண யாமான் தோஷகா பிரகீர்த்திதகா. அதாவது பிரகீர்த்திதகான்னு சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள்னா, புல்லு கட்டை இத திருடுறதுனால என்ன தோஷம் உண்டாகுமோ அந்த தோஷம் ஸ்வர்ணரத்னாபகாரேண தாவானேவ பவேக்கதம். ஸ்வர்ணத்தையோ ரத்தனத்தையோ திருடுவதற்கு சமமானது என்று எப்படி சொல்ல முடியும்? கதம் பவேயத்தை எப்படி சொல்ல முடியும்? அதே போல பரமநீச்சன் அவருடைய சொத்தை திருடினோம்னா அதனால என்ன தோஷம் உண்டாகுமோ அது அனுஷ்டானத்தோடு இருக்கிறவருடைய சொத்தை திருடுறதுக்கு சமமாகுமா? ஆகாதே. அப்ப இங்க யாருடைய சொத்தை ஆழ்வார் திருடினார்? எம்பெருமானுக்கு சொந்தமான சொத்தை தன்னுடையது என்று திருடினார். அதனால என்னாச்சு? பூர்த்தரோடு இசை இந்த காலம் எம்பெருமானை விட்டு விலகினார், அப்பிராப்த விஷயங்களை சேர்ந்தார். சூது களவாகானது, களவு தூர்த்தரோடு இசைந்தார். தூர்த்தரோடு இசைந்தார்னா
பண்ணக்கூடாத காரியங்கள் எல்லாம் பண்றா. இசைந்த காலம், ஐயோ இப்படியும் ஒரு காலம் கழிந்து விட்டதேன்னு வருத்தப்பட்டார் வால்மீகி. ரொம்ப அழகா இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். கைகை 2 வரங்களை வாங்கிண்டா, 2 வரங்களை வாங்கிண்டு இப்பவே ராமனை கூட்டு காட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னான். இத்த கேட்டு கீழே விழுந்தான், மூர்ச்சையானான் தசரதன். வால்மீகி சொல்றார், வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவா சொல்றார், 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணினான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி. இவன் இப்ப எப்படி இருக்கானா, கீழே விழுந்து கிடக்கானே. காலம் என்பது என்னதான் பண்ணாது. நேத்து நன்னா இருந்தார், இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரா. காலபுருஷனுடைய நியமனம்னு சொல்றோம் இல்லையா, காலபுருஷனுடைய கத்தி தானே இது. அது போல எங்க ஆழ்வார் சொன்னார், ஐயோ அடியான் அனர்த்தப்பட்டேனே. அனர்த்தப்பட்ட உடனே ஒரு கேள்வி கேட்டுண்டார் பெரியவாச்சான் பிள்ளை, எவ்வளவு காலம்னார். எவ்வளவு காலம்னே சொல்ல முடியாத அளவுக்கு அனர்த்தப்பட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, நாம யாரோடு சேரிக்கிறோமோ அவர்களோட புத்தி தான் நமக்கு உண்டாகும். பாகவத சகவாசம் பகவத் விஷயத்தோட நம்மை சேர்க்கும். விபரீதருடைய சகவாசம் விஷய பிராவண்யத்தோடும் விஷய பிராவண்யம் உடையவரோடும் சேர்க்கும். இப்ப இவருக்கு ஆழ்வாருக்கு என்ன உண்டானது, மாதரார் கயற்கண் என்னும் வலை. அவளுடைய கண் அப்படி இருக்குன்னா, மீன் போன்ற கண்கள், வேல் போன்று கூர்மையான கண்கள். அது என்ன காரணம்னா, வலையுள் பட்டு, இங்க வலை இருக்குன்னு தெரியாமையே உள்ளே விழுந்துட்டேன் அடியேன். வலையுள் பட்டு அழுந்து வேனை. ஒரு பிராணி வலையில் அகப்பட்ட வெளியில வர முடியுமா? வர முடியாது. வெளியில வரணும்னு முயற்சி பண்ணினாலும் வேடம் விட மாட்டான். அதுபோல இங்க ஆழ்வார் வலையுள் பட்டார், பட்டு அழுந்தி கிடந்தார், அழுந்து வேனை. இப்படி இருந்ததாவது ஆழ்வாருக்கு ஞானம் இருந்தது. ஆழ்வார் சொன்னார், ஐயோ எனக்கு அதுவுமே இல்லையே. பெரியவாச்சான் பிள்ளை ஏன் இப்படி அழுந்தி கிடந்தான் அப்படின்னு கேட்டுண்டார். இவன் தான் அவிவேகியாகையாலே அகவாய் ஆராய மாட்டாதே, வாய் கரையிலே அழுந்தி நோவுபடான் இருக்கும். இவனுக்கும் ஞானம் கிடையாது. அவளை பார்க்க நான் அழகா இருக்கா, அவளையே பார்த்துட்டு இருந்ததுனால அவளுடைய அந்த ஹிருதயத்துல என்ன இருந்தது என்று அறிந்து கொள்ள முடியாமல் அடிமையாக இருந்தார். அப்படி இருந்தார். பட்டுனார், வலையுள் பட்டுங்கிற இடத்துல 3 சொன்னார். வலை, பட்டு, அழுந்து வேனை சொன்னார். பட்டு அப்படி 3 விஷயம் சொன்னார். வலையுள் பட்டு அழுந்து வேனை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப அந்த 3 விஷயத்துக்கு என்ன அர்த்தம்னா, பட்டு என்பதாலே இனிமே என்னால வெளியில வர முடியாதுன்னு அர்த்தம். வலை என்பதாலே இதுல ஒன்றும் சுகம் கிடையாது அனுபவிக்கிறதுக்கு, இது 2வது அர்த்தம். 3வதாக சொன்னார் அழுந்து வேனைனார். இது எப்படி இருக்குன்னா, பார்க்குறப்போ ரொம்ப சுகமாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் அது சுகம் இல்லைன்னு தெரியலையே. அழுந்து வேனை. எம்பெருமான் என்ன பண்ணினான், தன்னுடைய கண்ணழகை காட்டி மயக்கினான். அந்த கண்ணழகு எப்படிங்கிறத ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார். ராமகா கமலபத்ராட்சகா சர்வசத்வ மனோகரகா. ராமகா கமலபத்ராட்சகா. இது திருவடி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. திருவடி பிராட்டியிடத்தில் தெரிவிக்கிறார். பிராட்டி கேட்டா, ஹனுமன் என் பெருமாள் எப்படி இருக்கான்னு. ஐயோ அவனை என்னுடைய அழகை சொல்ல முடியுமா? கமலபத்ராட்சகா, தாமரை போன்ற அழகான கண்களை உடையவன் அப்படின்னு திருவடி பிராட்டியிடத்தில் தெரிவித்தார் அல்லவா. அதே போல அந்த அழகை காட்டினானாம். ஏன் அழகை காட்டினான்னார். பெருமாள் காட்டானா ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீர் என்ன இப்படி இருக்கிற, உன் மனசுல என்னதான் இருக்கு, நீர் என்ன நினைக்கிறீர் அப்படின்னு கேட்டானாம். எதை ஆசைப்பட்டு இப்படி கிடந்தீர்னா, அப்போதான் ஆழ்வார் சொன்னாராம், என்னவோ இந்த ஸ்ரீகளுடைய கண்ணழகில் ஈடுபட்டுட்டேனே. அப்போ பெருமாள் சொன்னான், இது என்ன ஒரு கண்ணழகு, நான் உனக்கு காட்டுறேன் பாரும் என்ன. வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், திருத்திரையை எடுத்து விட்டு நின்று திருமுகத்தை காட்டினான். ஆழ்வீர் நீர் ஆசைப்பட்ட கண்ணழகை பாரும்னா. பார்த்தாராம். அப்படி கண்ணழகை பார்த்தது என்னாச்சுன்னார், புந்தையில் புகுந்து இனிமே வேற விஷயங்கள்லேயே ஈடுபட முடியாத அளவுக்கு பண்ணினான்னார். எப்படி இருந்ததுன்னா, மழையே பெய்யாத தேசத்திலே மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தன்பால் ஆதரம் பெருக வைத்தான். ஆதரம் பெருக வைத்தது எதை காட்டி? தன்பால் ஆதரம் பெருக வைத்தனர். பெருக வைத்த அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இனிமே இதை காட்டில் உபகாரமே பண்ண முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு மேலே மேலே கடல்ல அலைகள் வந்தால் எப்படி இருக்கும் அதுபோல எம்பெருமானுடைய அழகு என்றதான அலைகள் வந்து மேலே மேலே ஆழ்வாருடைய புத்தியிலே புகுந்ததாம். எதை போலனா, இப்படி கூட வெயில் காலத்தில் தீர்த்தமே இல்லாத பொழுது தண்ணீர் பந்தல் ஒருவன் வைத்து எவ்வளவு தாகத்தோடு எத்தனை பேர் வந்தாலும் தீர்த்தம் கொடுக்குமா போலே. அப்படி காட்டினவன் யாருன்னார், பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் என்று நம்மாழ்வார் தெரிவித்தாரே. அதை போலே அழகு தன்னுடைய கண்ணழகை காட்டினான். அந்த கண்ணழகை காட்டின எம்பெருமான் யாருன்னா, அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஊர் அரங்கம்.
அதாவது என்ன பண்ணினானா எம்பெருமான் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக வந்து சேர்ந்தானா. இது எதுக்காகன்னா ஊருக்கு வர்றதில் கூட ஆசை இல்லையா, இவருடைய திருவுள்ளத்திலே வந்து புகுந்து கொள்ள வேணும். இவருடைய திருவுள்ளத்திலே புகுருகைக்கு அவசர பிரதீட்சனாய் இருந்தவன் ஊர் கோயில் திருவரங்கம் அப்படின்னு சொன்னார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரத்தில் கேட்குறார், எம்பெருமான் பண்ணின கிருபை எப்படி இருந்ததுங்கிறது இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது போன பாசுரத்தில் அவனிடத்தில் தனக்கு எப்படி அன்பு உண்டானதுங்கிறத சொன்னார். ஆனால் இந்த பாசுரத்தில் என்னுடைய சரீரம் எப்படி சிதிலமானது, என்னுடைய அச்சேதனமான இந்திரியங்களும் அந்த எம்பெருமானை கண்டு அனுபவிக்கலாம்படி அவன் பண்ணினான் அப்படிங்கிறார். விரும்பி நின்னே ஏத்தமாட்டேன் விதியிலேன் மதி ஒன்றில்லை, இரும்பு போல் பலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. கீழ்பாசுரங்களில் எம்பெருமானுடைய கண்ணை சொன்னவர் இந்த பாசுரத்தில் தன்னுடைய கண்ணை சொன்னார். இது எதை போலன்னா காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி சொன்னார், பரம தரித்திரன் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு தினமும் திருக்கண்ணம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அது போலனார். தரித்திரனுக்கு நித்திய பாயாசம் கிடைத்தார் போலே ஒரு வகை யோக்கியதை இல்லாத கல்லஞ்சனான எனக்கு அழகிய மணவாளன் சேவை சாதிக்க பெற்ற பாக்கியத்தை என்ன என்று சொல்வேன். இந்த பாசுரத்தை எப்படி அன்வயிக்கணும்னா எப்படி அனுபவிக்கணும்னார், உருகும் வண்ணம் என்னுடைய நெஞ்சம் உருகும் வண்ணம் கோயில் கொண்ட எம்பெருமான், என்னுடைய நெஞ்சம் உருகும் வண்ணம் கண்டு கொண்ட எம்பெருமான். அப்போ இந்த ஆழ்வார் இடத்துல இப்போ ஆழ்வார் தன்னுடைய நிலை என்னன்னு சொன்னார், விரும்பி நின்று ஏற்ற மாட்டேன். எம்பெருமான் முன்னாடி நின்று ஒரு நாள் கூட ஸ்தோத்திரம் பண்ணலையே அடியேன், விரும்பி நின்று ஏற்ற மாட்டேன். அப்போ இதில் என்ன தெரியறதுன்னா தன்னுடைய 3 கரணங்கள் மனோ வாக் காயம், மனசு வாக்கு இந்த சரீரத்தை கொண்டு எம்பெருமானுக்கு ஏதேனும் பண்ணினேனா எதுவும் பண்ணலையே. எப்போதுமே நல்ல விஷயம் கிடச்சிதுன்னா உடனே நம்மளோட வசந்துதானமாக பெரியவாளை பார்த்தோம்னா சேவிக்கணும், நம்மளோட வசந்துதான வஸ்துக்களை பார்த்தா கௌரவமாக நடந்துக்கணும். ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலையேங்கிறார். எதை போலன்னா காளியன் சொல்கிறான், ஹே தேவதேவேசா நான் அர்ச்சனாதவ் ஸ்துதவுச்ச, எனக்கு உன்னை அர்ச்சனை எப்படி பண்ணணும்னு தெரியாது, உன்னை ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும்னு தெரியாது, அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லையேன்னு காளியன் சொன்னார் போல இந்த இடத்துல ஆழ்வார் சொன்னார், விரும்பி நின்று ஏற்ற மாட்டேன். சரி, இப்போது எம்பெருமானை பேசணும் அப்படின்னா ஒன்றும் அவனை கொண்டாடணும், இல்லைன்னா இந்த வாக்குனால் ஏதாவது பேசலாமே எம்பெருமானை கொண்டாடலாமேனார், அதுக்கும் சக்தி இல்லாமல் போனது அப்படின்றார். அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்போது மனசும் அவனிடத்தில் ஈடுபடலை, வாக்கும் அவனை கொண்டாடலை அப்படின்னா இந்த சரீரத்தை கொண்டு ஏதேனும் பண்ணினது உண்டானார், அதுவும் பண்ணலையே. ஒரு நாள் கூட அந்த அவயவங்களை கொண்டு உனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினேன்னு இல்லையே. விதியிலேன் விரும்பி நின்று ஏற்ற மாட்டேன் விதியிலேன், அடியானுக்கு விதி இல்லைன்னார், மதி ஒன்று இல்லை, ஞானம் இல்லைன்னார். இதுக்கு என்ன காரணம், இரும்பு போல் வலிய நெஞ்சம், இதுக்கு காரணம் என்னுடைய நெஞ்சுன்னார். அப்போ எம்பெருமான் கேட்டான், சரி இந்த சரீரம் அடியனுக்கு எனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக சிருஷ்டி செய்யப்பட்டது, இந்த நாக்கு என்னை கொண்டாடுவதற்காக சிருஷ்டி செய்யப்பட்டது, இந்த மனசு என்னை நினைப்பதற்காக சிருஷ்டி செய்யப்பட்டது, இதனால் நீர் ஒன்றுமே பண்ணலையோ, எதுவுமே பண்ணலையே எம்பெருமானே. பண்ணலைங்கிறது மட்டும் கிடையாது, உன்னைத்தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபட்டேனே. இதுக்கு என்ன காரணம்னார், இரும்பு போல் வலிய நெஞ்சம். இதுக்கு என்ன காரணம், என்னுடைய மனசு தான் அப்படின்னு சொன்னார். அப்போ உம்முடைய மனசு அடியேன் திருத்தி பணிகொள்கிறேன்னு எம்பெருமான் சொன்னார். எம்பெருமானே உன்னாலும் முடியாது இரும்பு போல் வலிய நெஞ்சம்னார். ஏன்னா இரும்பு போல் வலியன்னார். ஆழ்வார் பார்த்தார், இரும்புன்னு சொல்லிட்டோமே, இரும்பை கூட அக்னியில் கொளுத்தி விட்டா வளைச்சி விடலாம், ஆனால் இது எப்படின்னா ஒருபடியாலும் திருத்த ஒண்ணாது. எம்பெருமான் சொன்னால் நாம் உம்மை திருத்துகிறோம், நான் ஐயோ எம்பெருமானே என்னுடைய நெஞ்சை உன்னாலும் திருத்த முடியாதுன்னா. அப்போ இதுவரைக்கும் தன்னுடைய ஸ்வரூபத்தை சொன்னவர் இதுக்கு மேலே எம்பெருமானுடைய கிருபையை சொன்னார். அதெல்லாம் கிடையாது, உம்மை நான் திருத்துறேன் அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்ணினானா,
இறை இறை உருகும் வண்ணம் என்ன பண்ணினான், என்னுடைய இரும்பு போல வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம். இறை இறை உருகும் வண்ணம்னா அப்படியே ரொம்ப கடினமான ஆழ்வாருடைய மனசு அப்படியே மென்மையாக ஆகுமாறு. எப்படின்னா, மழையே பெய்யாத தேசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்து அந்த தேசம் எப்படி ரொம்ப சைதில்யத்தோடு இருக்குமோ அதுபோல இறை இறை உருகும் வண்ணம் என்னுடைய மனதை உருக்கினான். விஷயாந்தரத்தாலே மனசு அதி கடினமானாலும் சிதிலமாம்படி எம்பெருமான் பண்ணினான். அப்படி பண்ணினது யாரு, பண்ணினது எதை கொண்டுனார், அதைத்தான் மேலே சொன்னார். சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பு. அப்போ என்னுடைய நெஞ்ச உருக்கினது யார் தெரியுமா, கரும்புன்னார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ஒரு கேள்வி கேட்டினார், அது ஏன் கருப்பஞ்சாறுன்னு சொல்லலாமே, எம்பெருமானையே கரும்புன்னு சொன்னாரேன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. கருப்பஞ்சாறுங்கிறது என்னென்னா, அது ஏதோ அதுக்குன்னு மற்ற வஸ்துக்களெல்லாம் சேர்க்குறா, அது இயற்கையாகவே இருக்காது. கருப்பஞ்சாறுன்னா அதுக்கு சேர்க்கக்கூடாதது என்னெல்லாமோ சேர்த்து செயற்கையாக பண்ணுறார். ஆனால் கரும்பு அப்படி இல்லையே, சுவாபாவிகமாகவே அதிமதுரமாக இருக்கும், ஆகவே போக்கியமான வஸ்துவாக இருக்கும், பிராப்தமாக இருக்கும், சுகமாக இருக்கும், ஆகவே கரும்புன்னர். இந்த கரும்பு எங்கே இருக்குது தெரியுமா, சுரும்பு அமர் சோலை சூழ்ந்த கரும்புன்னர். அதாவது சுரும்புன்னா வண்டுகள், சுரும்பு அமர் சோலையினர், வண்டுகள் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சோலை. ஏன் இருக்கும்னா அந்த சோலையில் புஷ்பங்கள் நிறைய இருக்கும். சரி, புஷ்பங்கள் இருந்தால் வண்டு இருக்கணுமானா புஷ்பங்களில் எப்பொழுதும் மது இருக்கும். அப்போது புஷ்பங்கள் இருக்க சோலைகளிலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களை பருகுவதற்கு வந்த வண்டுகள், அந்த வண்டுகள் எப்பொழுதும் ஆனந்தமாக இந்த தேனை பருகி ரீங்காரம் பண்ணக்கூடிய அழகான சோலை சுரும்பமர் சோலை. எப்பொழுதும் நித்தியமாகவே வசந்தமாக இருக்கக்கூடிய சோலை. அந்த சோலையிலே எம்பெருமான் எப்படி வந்தான் தெரியுமா, பரமபதத்திலே எப்படி இருப்பானோ அதே போக்கியத்தோடு இருந்தானோ. கரும்பினை கண்டு கொண்டு. சரி, கரும்புன்னு சொன்னால் அது ரசிக்கணும், கரும்புன்னா சாப்பிட வேண்டிய வஸ்து தானே, கடித்து சாப்பிட வேண்டிய வஸ்து தானேனார். இல்லை இல்லை, இந்த கரும்பு கண்ணாலே கண்டே அனுபவிக்கலாம்னார். கண்டு கொண்டுன்னார். எதை போலன்னா, கண்ணாலே பருகும் கரும்பாயிற்று. எதை போலனார், நிதி எடுத்தார் போலே இங்கு கரும்பு அப்படின்னார். கண்டு கொண்டு என் கண் இணைகள் கழிக்குமாறே. அப்போ இதை காட்டிலும் என்னுடைய கண்களுக்கு வேறு ஆனந்தமான ஒரு வஸ்து எதுவும் கிடையாது. இதை காட்டிலும் கண்களுக்கு ஒரு அனுபாவியமான விசேஷம் எதுவும் கிடையாது அப்படின்னார். வேண்டாத விஷயங்களையே பார்த்த கண்ணுக்கு இப்போதான் ஆனந்தம் உண்டானதான். இந்த விஷயங்களை பார்த்த உடனே, இந்த விஷயம்னா எம்பெருமானை பார்த்த உடனே கண்கள் ரொம்ப கழித்ததான். உடனே கேட்டார், இதுக்கு ஏதேனும் உதாகரணம் சொல்லலாமா? பெரியவாச்சான் பிள்ளை கேட்டுட்டார், முக்தர்கள் எம்பெருமான கண்டு கழித்தார்களே அதை போலன்னு சொல்லலாமான்னார். கிடையாது கிடையாது, அதெல்லாம் உதாகரணமாகவே சொல்ல முடியாது. முக்தர் சதா தரிசனம் பண்ணி கழிக்கக்கூடிய கழிப்பையும் இந்த கழிப்பிற்கு உதாகரணமாக சொல்ல முடியாதிரே அப்படின்னார். என்ன காரணம்னா, அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். இப்போது நான்னா ஆழ்வாருடைய மனது ஈடுபட்டு கண்கள் பார்க்கணும். ஆனால் கண்கள் என்ன பண்ணியிருந்தான், ஆழ்வாருடைய மனதையும் எதிர்பார்க்காமல் தானே எம்பெருமானை அனுபவித்தது. அப்படிப்பட்ட போக்கியமான வஸ்து அப்படின்னார். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார், ஐயோ இப்படி எம்பெருமானை கண்டு கழித்தேன், நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் பண்ணிவிட்டானே எம்பெருமான்னு கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. அதனாலேயே அடியானுக்கு கட்டம் உண்டானதுன்னார். என்ன கட்டம் இதனால் உண்டானது? இந்த மேல் பாசுரத்தில் சொன்னார், இனி திவரை இனி திரை திவலை மோத வெறியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே, என் செய்கேன் பாவியேனே. நான் ஏதோ அபாரமாக நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. என்ன காரணம்னா, என்ன காரணம், ஏன் பாவம் பண்ணினேன்னு சொல்கிறீர் ஆழ்வீர்? ஆழ்வார் சொன்னார், இனிதிரைன்னா இனிது ப்ளஸ் திரை இனி திரை அப்படின்னு மாறியிருக்கு. இப்போது ஆழ்வாருடைய கண்கள்லேருந்து தாரதாரையாக கண்ணீர் பெருகிறதாம். அது எப்படி இருக்குன்னா, பெரிய அலை அது கொஞ்சம் சின்னதாகும், அது சின்னதாகும், சின்ன திவலையாகும். சின்ன திவலையானாலும் விடாதே இருக்குமல்லவா, அந்த திவலை என்ன பண்ணும்னா அப்படியே போய் எம்பெருமானுடைய திருமேனியை சம்பந்தம் கொண்டதான், எம்பெருமானுடைய திருமேனியை தொட்டதாம். அந்த தொட்டது கூட எம்பெருமானுக்கு ரொம்ப கடினமாக இருக்குமாம். அப்படிப்பட்ட
சௌந்தரிய சௌகுமாரியமே வடிவெடுத்த எம்பெருமான். அப்படி ஒரு சின்ன நீர் திவலை ஸ்பர்சம் பட்டாலும் எம்பெருமானுடைய திருமேனி கண்ணிவிடும். சக்கரவர்த்தி திருமகனுடைய திருமேனி எப்படிங்கிறது வால்மீகி சொல்வார். மல்லிகைப்பூ மொட்டு பெருமாளுடைய திருமேனியில் பட்டா கூட அந்த இடம் கண்ணி போயிடுமா, அப்படிப்பட்ட எம்பெருமான். அதனால்தான் இங்கே மோதனார் இனிதிரை திவலை மோத வெறியும் தன் பறவை மீதே. மேலே மேலே அலைகள் வருது. எப்படி இருக்கான் எம்பெருமானுடைய களைப்பு ஆயாசத்தை போக்குறதான். அது மட்டும் கிடையாது, சேவிக்கக்கூடிய அடியார்களுடைய ஆயாசத்தையும் போக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியவன் யாருன்னா தனியாக நிற்கக்கூடியவன்னார். என்ன காரணம்னா இங்கே எதுக்காக இருக்கான்னார், நினைவறிந்து பரிமாறுவார் ஒரு நாளாக உடையவன் கிடீர். இங்கே தனியே கண் வளர்ந்து அருளுகிறான். இங்கே தனியாக இருக்கானாம். ஏன்னு சொன்னார், பரமபதத்தில் எவ்வளவு நித்திய சூரியர்கள் இருக்கா இவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு, அத்தனை பேரையும் விட்டுட்டு இங்கே தனியாக இருக்கானாம். எதுக்காகன்னா தனியேன் வாழ்முதலே என்று நம்மாழ்வாரை போல யாரேனும் ஒருவர் அனுசந்திப்பார்களோ, யாராவது ஒத்தனாவது கிடைப்பானாங்கிற ஆசையில் இருக்கானாம். தனி கிடந்து அரசு செய்யும் எம்மான்னார். அரசு செய்வதுன்னு என்னென்னா, நான் இருமாந்து இருக்கிறவனை அடியேன்னு மாத்திரானாம் எம்பெருமான். அப்படி தனி அரசு தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணனம்மான். அப்போ கீழே அழகன்னு சொன்னார், கண்ணழகுனார். அந்த கண்ணழகு எப்படி இருக்குன்னா தாமரை போன்றதான அழகான கண்கள். அது மட்டும் கிடையாது, இதுதான் இந்த எம்பெருமானுடைய பிரம்மாஸ்திரம்னார். ஆழ்வாரையும் திருத்தி பணி கொண்டான் அல்லவா. இப்போ எம்பெருமானிடத்தில் என்ன பிரம்மாஸ்திரம் இருந்ததுன்னா தன்னுடைய கண் என்றதான பிரம்மாஸ்திரம் கிடையாது, அழகு என்றதான பிரம்மாஸ்திரம். பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், எம்பெருமான் கையில் பிரம்மாஸ்திரம் இருந்ததுன்னா இவனால் யாரைத்தான் ஜெயிக்க முடியாது. நித்திய சூரிகளை கொள்ள கொண்டார் போல சம்சாரிகளையும் கொள்ளை கொண்டான்னார். ஆழ்வார் தெரிவிக்கிறார் அல்லவா, தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை. அந்த எம்பெருமானுடைய அழகில் மயங்காதவர்கள் தான் யார் உண்டோ. அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரத்தில் அகப்பட்டது யாருன்னார், நான் தான் அகப்பட்டேன். ஆழ்வார் சொன்னார், எம்மான் நான் அந்த அழகிலே தோற்று என்னை எழுதி கொடுத்தேன் கிடையாது, என்னை எழுதுமாறு பண்ணினான் எம்மான். அது மட்டுமா, சரி இப்படி அவனுடைய அழகுக்கு தோற்று நீர் என்னதான் அனுபவித்தீர் அப்படின்னு ஆழ்வார கட்டா மேலே சொன்னார், கனி இருந்து அணைய செவ்வாய். பார்த்த உடனேயே அனுபவிக்கணும் போன்ற கரிமோன் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அதர விசேஷம். கண்டபோதே நுகரலாம் கனி போலே ஆயித்து திரு அதரத்திலே போக்கியதை இருப்பது. அதை பார்த்த உடனே அனுபவிக்கணுங்கிற ஆசை வருதேன். கனியை இருந்தனைய செவ்வாய் சிவந்ததான அதரங்களை உடையவன். அது மட்டும் கிடையாது, கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணன். யாருன்னார், இங்கே பெரிய பெருமாளை தானே பாடுறார். பராசர பட்டர் சொன்னார் பெரிய பெருமாளை தான் பாடினார். ஆனால் பட்டர் சொன்னாராம் பெரிய பெருமாள் யாருன்னார். பெரிய பெருமாள் வேறு யாரும் கிடையாது, கண்ணன் தான் பெரிய பெருமாள்னார். என்ன சுவாமி கண்ணன் பெரிய பெருமாள்னு ஏன் சொன்னீர்னா, பெரிய பெருமாளை நன்னா சேவித்தா தெரியும். அதுவும் யசோதையம்மா நிறைய வெண்ணெய் கொடுத்தா, அது போராதுன்னு ஊரில் வேற திருடி சாப்பிட்ருக்கான். அதனால நன்னா முசுமுசுப்பு தோணும்படியாக யசோதை பிராட்டி பிள்ளை மனம் கன்றாமல் தீம்பிலே கை வளரும்படி வளர்த்த முசுமுசுப்பெல்லாம் தோற்றியல்லவோ பெரிய பெருமாளும் பள்ளி கொண்டான்னார். அப்போ பெரிய பெருமாளை சேவித்தால் கண்ணனை சேவித்தார் போல. உடனே கோட்டியில் ஒருத்தர் கேட்டாரா, சுவாமி அப்போ நம்பெருமாளை சேவித்தால் யாரை போலன்னா, நம் சக்கரவர்த்தி திருமகனைப் போல அடியேன் அடியேன் என்று இராய்ந்து நிற்பவன். அப்படிப்பட்ட கண்ணன் பெருமானை, அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்ட கண்கள்னார். கண்கள்லாம் இது நாள் வரை அனாதிகாலம் இழந்த இளவுதீர கண்ட கண்கள். கண்கள் என்ன வந்ததுனார், பனி அரும்பு உதிருமாலோ. ஆனந்த கண்ணீர் உண்டானதா, மேலே மேலே உண்டானதான். அதனால என்னாச்சுன்னார், ஐயோ அந்த கண்கள்லேருந்து உண்டாகக்கூடிய அந்த கண்ண நீர், கண்ணனை கண்டதாலே உண்டான கண்ண நீர் அருவி போலே பெருகியதாலே அடியனுடைய பார்வையும் போய்விட்டதுன்னார். பார்வை போனதுனால என்ன ஆச்சுன்னா எம்பெருமானை சேவிக்க முடியாமல் போயிடுத்தேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், பாவியேனே. இப்போ எம்பெருமானை சேவிக்க முடியாமல் போனது அதற்கு காரணம் கண்களிலே உண்டான ஆனந்த பாஷ்பம்னு சொன்னால், அப்போ இவர் நான் புண்ணியம் பண்ணினேன்னு தானே சொல்லணும். பாவியேன்னு ஏன்னு சொன்னார்னார். அதுக்கான பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக சொன்னார். எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும் பெரியவாச்சான் பிள்ளைக்கு, சங்கீதத்தில் எவ்வளவு ஈடுபாடுங்கிறத ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இப்போ கச்சேரி கேட்டுட்டே இருப்பா, கேட்டுட்டு ஐயோ அப்படின்பா. ஐயோனா இது வருத்தமாக என்ன, கொன்னுட்டான் அப்படின்பா. அப்படின்னு அர்த்தம், ஐயோ இனிமேல் பாடவே முடியாதுப்பா, ஹம்சானந்தி இனிமேல் பாடவே முடியாது, இப்படி என்ன அழகா பாடினார், என்ன அழகா வாசித்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் ஐயோ மையோ மரகதமோ
ஐயோ என்று கமராட்டாழ்வார் தெரிவித்தார் போல. இதுக்கு அடுத்த பாட்டு கீழ்பாசுரத்தில் கண்களுக்கு உண்டான அவஸ்தையை தெரிவித்தார். இந்த பாசுரத்தில் கண்ணனை என் சரீரமே உருகிவிட்டதே, உருகிவிட்டது மட்டும் கிடையாது, இவருக்கு உருகினது ஆச்சுன்னு கிடையாது, உருகாமல் இருக்கிறவாளை பார்த்து கேட்டார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தந்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்து ஈரே. குடதிசை முடியை வைத்து பெருமான் என்ன பண்ணினானா ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். கிழக்கு திக்கிலே இல்லை மேற்கு திக்கிலே தன் திருமுடியை வைத்தான். குடதிசை முடியை வைத்து குணதிசை கிழக்கு திசையிலே தன் திருவடிகளை நீட்டிக்கொண்டான். வடதிசை பின்பு காட்டினான். உன்னழகை காட்டிலும் பின்னழகு விஞ்சிய பெருமாள், கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், மாமுனிகள் ஈடுரைப்பது கேட்டு பூரித்த பெருமாள் என்று கொண்டாடுமா போல வடக்கு திசையிலே இருப்பவர்கள் தன் அழகிலே மயங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பின்னழகை காட்டினான். தென்திசை இலங்கையை நோக்கினான். ஆழ்வார் சொன்னார், தென்திசைனா எனக்கு கிருபை பண்ணணும்னு தென்திசை நோக்கினான்னு ஒரு அர்த்தம். தென்திசையில் யார் இருக்கான்னா விபீஷண ஆழ்வான், நம்முடைய குழந்தை அங்கே இருக்கானே அவனுக்கு கிருபை பண்ணணும் என்பதற்காக தென்திசையை நோக்கினான். இப்படி நோக்கிய எம்பெருமான் எப்படி இருக்கான்னா கடல் நிற கடவுள் எந்தை. கடல் எந்த நிறத்திலே உண்டோ, கடல் எப்படி வற்றாது இருக்குமோ அதுபோல் தன்னுடைய கிருபையும் வற்றாது இருக்கக்கூடியவன். கடல் நிற கடவுள் எந்தை எனக்கு சுவாமியானவன். அரவணை துயிலுமா கண்டு அந்த எம்பெருமான் திருப்பள்ளி கொண்டானே இந்த அழகை பார்த்து எனக்கு உடல் உருகியதே. சம்சாரிகளே உங்களுக்கு உடல் எப்படி உருகாமல் போனது என்று ஆழ்வார் கேட்கிறார். அப்போ எம்பெருமான் எதுக்காக 4 திக்குகளை சிட்டி செய்தான் என்றால் 4 திக்குகளையும் சிட்டி செய்தது அடியனுக்காகவே. மேற்கு திசையிலே முடியை வைத்து கிழக்கு திசையிலே திரு பாதங்களை நீட்டினார். இப்போ ஆழ்வார் சொன்னார் கிடையாது, 4 திசைகளிலும் 4 திசைகளிலும் சேர்ந்து எம்பெருமான் பள்ளி கொண்டதற்கு காரணமே அடியானுக்கு கிருபை பண்ண வேணும் என்பதற்காக. அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன அழகோடு இருக்கான்னார். வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கையை நோக்கி, தென்திசையில நோக்கி இருந்தானா எதுக்காக? மற்ற திக்குகளெல்லாம் பார்த்து எம்பெருமான் இருந்தான்னு சொன்னால் அந்தந்த திக்கிலே இருப்பார்கள் குறையை போக்க வேணும் என்பதற்காக. வடதேசத்தில் இருக்கிறவா கொஞ்சம் முரடர்களாக இருக்கா, அவளுக்கு கிருபை பண்ணணுங்கிறதுக்காக வடதிசையை நோக்கி இருந்தானோ. தெற்கு திசையிலே இருப்பவர்களுக்கு என்ன பண்ணினானா ஏன் நோக்கினான்னார், தன்னுடைய குறை தீர வேணும் என்பதற்காக. ஒரு விபீஷணாழ்வானுக்கு கிருபை பண்ணினான் அல்லவோ தான் சத்தை அடைய முடியும், அதுக்காக விபீஷணாழ்வானை நோக்கி கொண்டே இருந்தான்னார். வியாக்கியானத்தில் சொன்னார், தெற்கு திசையிலே நோக்கியது தன்னுடைய குறை தீர்வதற்காக. அதுக்கு என்ன காரணம்னா தன்னுடைய செல்லாமையினாலே. அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணினான், விபீஷணனுக்கு எப்படி கிருபை பண்ணினான்னார். விபீஷணாழ்வானுக்கு வன்னிய மறுத்து ராஜ்யத்தை கொடுத்து அவன் சமிருத்தியை பார்த்து கொண்டு கண் வளர்ந்து அருளுகிறபடியாயிற்று. மாதா பிரஜைகளுக்கு முலை கொடுத்து அவற்றின் முகமலர்த்தி காண்கைக்கு பாங்காக சாயுமா போலே. அப்படி எம்பெருமான் இருந்தானா அவன் யாருன்னா கடல் நிற கடவுள் என்னார். அந்த வடிவழகை காட்டினான் எந்தை எனக்காக. அப்போ எம்பெருமான் மேற்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் பள்ளி கொண்டது அடியேனுக்கு மட்டுமே கிருபை பண்ணுவதற்காக. எப்படினார், அரவணை துயிலுமா கண்டு ஒரு விலட்சணமான ரத்னம், அதை ஒரு தகட்டில் வச்சு அது ஒரு ஆபரணத்தில் சேர்த்தா எப்படி இருக்குமோ அதுபோல இருந்தானார். மிகச்சிறந்த ரத்தினம், விலட்சணமான ரத்தினத்தை விலட்சணமான தகட்டிலே அழுத்தினார் போலே திருவனந்தாழ்வான் மேலே சாய்ந்த பின்பாயித்து இந்த வஸ்து. இந்த வஸ்துவுனா யாரு, எம்பெருமானுக்கு அழகு ஒப்புமை சொல்ல முடியாத அளவிற்கு ஆனது. அப்படிப்பட்ட எம்பெருமானை பார்த்து உடல் எனக்கு உருகுமானோ, என்னுடைய சரீரம் உருகினதே உங்களுக்கெல்லாம் உருகலையே. அதுக்கு என்ன காரணம், நான் என்ன பண்ணுவேன்?
பெரிய பெருமாளழகை கண்டு வைத்து குறியடியாதே புறப்படுகிற சம்சாரிகளை பார்த்து உங்களைப் போலே தரித்திருக்கைக்கு ஒரு விறகு சொல்லுங்கோள். நீங்களெல்லாம் உருகாமல் போகிறீங்களே, உங்களுக்கு எம்பெருமானை பார்த்தா ஒன்றுமே ஆகலையா? அடியனுக்குன்னா இப்படிலாம் ஆறுது அப்படின்னு ஆழ்வார் உருகினார் இந்த பாசுரத்தில். இதுக்கு அடுத்த பாசுரத்தில் சொன்னார், சம்சாரிகள்கிட்ட என்ன சொன்னார், நீங்கள்லாம் உருகாமல் இருக்கீங்களே என்ன காரணம்னார். அவள் சொன்னால், ஆழ்வீர் உமக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், நீர் வரும் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டீர், எம்பெருமானை பார்த்தீர், அழகில் மயங்கினீர், கட்டப்பட்டீர். நாங்கள் சுகமாக இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, சம்சாரத்திலே இருக்கோம், உண்டியே உடையே என உகந்து ஓடக்கூடியவர்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நாங்கள் இருக்கோம். உம்மா போல் வருத்தப்படுறோமா? பெருமாளை சேவிக்க முடியலையே, ஐயோ சேவித்தாலும் அவனுடைய அழகு படாத பாடுபடுத்துறதே, எங்களுக்கு ஒரு விசாரம் இல்லையே அப்படின்னு சம்சாரிகள் சொன்னார்களாம். அவர்களை பார்த்து இப்போ கேட்குறார், நான் எப்படி எம்பெருமானை பார்த்து ஈடுபடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில். பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மாருமம் மரகத உருவம் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசேர் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே பாயும் நீர் அரங்கம் தன்னுள். இப்போ எம்பெருமான் பள்ளி கொண்டானே, அவனுடைய அழகை தெரிவிக்கிறார். அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஊர் இருக்கே, பாயும் நீர் அரங்கம்னார். அந்த காவிரியே விலட்சணமானது. அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவரங்கம் அதை விட விலட்சணமானது. அவன் பள்ளி கொண்டானே பாம்படையான் ஆதிசேஷன் எம்பெருமான காட்டிலும் விலட்சணமானவன். இப்படி எல்லாமே விலட்சணமாக இருக்குன்னார். இதுக்கு ஒரு உதாகரணம் தெரிவிக்கிறார் ரொம்ப அழகா. அந்த தீர்த்தம் ரொம்ப பிரசன்னமானதுங்கிறதுக்கு ராமாயணத்திலேருந்து ஒரு உதாகரணம் தெரிவிக்கிறார் வால்மீகி. ராமாயணம்லாம் அருளி செய்யக்கூடிய காலத்துக்கு முன்பாக தன்னுடைய சிஷ்யனான பரத்வாஜனை கூட்டிட்டு போகிறார், தன்னுடைய கர்மானுட்டானம் பண்ணணும்னு. பக்கத்தில் தமசா நதி, அதை பார்த்தார். பார்த்த உடனே தெரிவிக்கிறார், ஹே பரத்வாஜா, அந்த தீர்த்தம் எப்படி இருக்குது பார்த்தியா? ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. நன்னா படிச்சுவா அனுட்டானம் பண்ணினவாளுடைய மனசு எப்படி தெளிஞ்சிருக்குமோ, நிர்மலமாக இருக்குமோ, கல்மஷம் இல்லாமல் இருக்குமோ, பரிசுத்தமாக இருக்குமோ, அதுபோல இந்த தீர்த்தம்னார். அதே போல் இந்த இடத்துல தீர்த்தம். என்ன காரணம்னார், நல்லார்கள் வாழும் நளிர் அரங்கம். அதில் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார்னர். பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார்னா ஐயா அந்த எம்பெருமான் பள்ளி கொண்ட அழகு ஆச்சரியமாக இருக்கே. ஏன் அப்படின்னா, எம்பெருமான் ஒருவேளை நின்ன திருக்கோலத்தில் இருந்தால் கூட சரி அப்புறம் வந்து சேவிக்கலாம்னு போடலாம், சேவிச்சுட்டோம் போதும்னு. இருந்த திருக்கோலம்னாலும் சரி பெருமாளை சேவிச்சுட்டோம், ஐயோ அப்புறம் வரலாமேன்னு தோணிடும். ஆனால் அவனுடைய பள்ளி கொண்ட அழகு இருக்கேன், அதை பார்த்துட்டோம்னா இனிமேல் எங்கேயும் போக முடியாதே. இதை கண்டுதான் ஆழ்வார் சொன்னார், எம்பெருமானே எனக்கு அதை மட்டும் காட்டுனார். ஏறார் கோலம் திகழ கிடந்தாய். எம்பெருமானே என்ன ஆச்சரியமாக பள்ளி கொண்ட கோலம். வால்மீகி ரொம்ப அழகாக சொன்னார், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இந்த இடத்துல சொன்னார், படுத்த அழகு, படுத்து கொண்டு உறங்கும் அழகை எம்பெருமான இடத்துல மட்டும்தான் பார்க்கலாம்னார். அப்படி பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் அந்த எம்பெருமானுடைய திருநன்மார்பும். அந்த எம்பெருமானுடைய திருமார்பு எப்படி இருக்குன்னா, பிராட்டியினுடைய திருவடி தடயங்கள் கொண்டதான மார்பு, பிராட்டியாலே விலட்சணமான மார்பு, பிராட்டியினுடைய செம்பஞ்சின் சுவடுகளும் கழித்த மாலைகளுமாய் கிடக்குமாயிற்று. என்ன காரணம், பிராட்டி ஒரு க்ஷணம் கூட எம்பெருமானை விட்டு விலகாமல் எம்பெருமானுக்கும் அழகு சேர்க்கக்கூடியவள், அகலகில்லேன் இறையுமென்னு இருக்கக்கூடியவள். சரி, அந்த எம்பெருமானுடைய திருமேனி திருவுரு எப்படி இருக்குன்னார், கண்டார் கண்குளிரும்படி நீர் வெள்ளத்தை திறந்து விட்டார் போலே ஆயிற்று. மரகத உருவு, நீரோட்டமுடைய மரகத பச்சைக்கல் எப்படி இருக்குமோ அதுபோல் எம்பெருமான் இருக்கானாம். சரி, இது மட்டும்தானார். எம்பெருமானுடைய திருமேனி பார்த்த உடனே சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எம்பெருமானுடைய திருத்தோள் எப்படி இருக்குன்னார். அந்த எம்பெருமானுடைய திருமார்புக்கு கூட ஒரு உதாரணம் சொல்லலாம், திருத்தோளுக்கு உதாரணமே சொல்ல முடியாதுன்னார். திருத்தோளும் என்ன காரணம்னா, இதுக்கு சிறப்புமே சொல்ல வேண்டாம், சுவாபாவிகமாகவே அமைந்ததான திருத்தோள்கள். மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்கள். தூய தாமரை கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னார், எம்பெருமான் கிருபை பண்ணுறப்போ பிராட்டியை கடாட்சித்தான், ஹிரண்யனை கடாட்சித்தான், ராவணனுக்கு கிருபை பண்ணினான்,
கும்பகர்ணனுக்கு கிருபை பண்ணினான் அதே கண்களை கொண்டும். அதனால எம்பெருமான் கிருபை பண்ணும் பொழுது வாசி இல்லாமல் கிருபை பண்ணுகிறான்னு சொன்னார். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, எம்பெருமானுடைய கடாட்சத்துக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, நிர்ஹேதுகமாக எதையும் எதிர்பாராதே கடாட்சிப்பவன். அதனால தான் தூய்மையான தாமரை கண்கள்னார். இவன் நல்லவன் சொல்லியோ, இவன் கெட்டவனோ, இவன் அனுகூலன் என்னோ, இவன் பிரதிகூலன் என்னோ, இவனுக்கு புண்ணியம் உண்டு என்றோ, இவனுக்கு பாவம் உண்டு என்னோ எதையும் எதிர்பாராதே கிருபை பண்ணக்கூடியவன், சுவாபாவிகமாகவே கிருபை பண்ணக்கூடியவன். அப்படி தூய தாமரை கண்களும் துவர் இதழ் பவளவாய், ஏற்கனவே கீழே சொன்னதுதான் திரும்பவும் சொன்னார். சிவந்ததான அதரங்களை உடையவன், துவரிதழ் பவளவாயும். இது எப்படி இருக்குன்னா, பவளம் போலே அழகான பல்வரிசையை உடைய எம்பெருமானா, பவளம் போலே இருந்துள்ள தந்த பங்கியை உடைய வாயும். அது எப்படி இருக்குன்னா, எம்பெருமானுடைய பவளவாய் எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் வாயை திறந்து பேசாதவன், அவாக்கிய அநாதரகா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் எம்பெருமானை தெரிவிக்கிறது. ஒரு இடத்துலையும் பேச மாட்டான்னு அர்த்தம். தனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக பேச மாட்டான்னு அர்த்தம். தனக்கு ஒரு பிரயோஜனம் வேணும்னு பேசாதவன். அநாதரகான்னா யாரையும் தனக்கு ஆதாரமாக கொள்ளாத எம்பெருமான், மற்றவர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன். எப்படி இருக்கானா, தன்னை வந்து சேர்ந்தவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுறான், தன் வாயைத் திறந்து வார்த்தை சொல்லக்கூடியவனாம். அப்படிப்பட்ட திருவாக்கையுடையவன். திருவுறுதல் பவளவாயும் ஆயசீர் முடியும், நித்தியமாக இருக்கக்கூடியது, சிறப்பாக இருக்கக்கூடியது. ஆயசீர் முடியும் அப்படின்னார். அப்போது இதுவரையும் எம்பெருமானுடைய பெரிய பெருமானுடைய அவயவ சோபையை தெரிவித்து கொண்டே வந்தார். அப்போ இந்த இடத்துல முடியும்னா எம்பெருமானுடைய திரு அபிஷேகம்னார். நாமே உயர்ந்தவன், உமக்கு கிருபை பண்ணுவோம் என்று காட்டக்கூடிய திரு அபிஷேகம் ஆயசீர் முடியும். அடுத்து சொன்னார் தேசும், அபாரமான தேஜஸ் உடையவன்னார். அப்போ இதுவரையும் அவயவ சோபையை சொன்னார். இப்போ தேஜஸ் என்பதாலே சமுதாய சோபையை சொன்னார். அப்படிப்பட்ட ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே. இதை கண்ணாலே கண்டவர்கள், கண்ணாலே கண்டு ஞானமடைந்தவர்கள், கண்ணாலே கண்டு சொரூப ஞானம் அடைந்தவர்கள் எப்படி விலக முடியும்? சொரூப ஞானமுடையவருக்கு போக போகுமோ? இது சமிருத்தியை கண்டால் சொரூப ஞானமுடையாருக்கு அகலப்போமோ? இதுக்கு புறம்பாய் நான் என்னது என்று இருப்பார்க்கண்ணோ அகலலாவது என்ன எம்பெருமான் தனக்கு கிருபை பண்ணினதான பிரகாரத்தையும் தெரிவித்தார் இந்த பாசுரத்தில். உடனே ஆழ்வாருடைய நெஞ்சு சொன்னது சரிதான், அவனுடைய அழகு அளவிட்டு எம்பெருமானை விட்டு உமால அகல முடியாதுன்னு சொன்னேர். அப்போது எம்பெருமானுடைய அழகை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கலாமே, அளவிட்டு அனுபவிக்கலாமே. இன்னைக்கு இவ்வளவு அனுபவிப்போம், நாளைக்கு இவ்வளவு அனுபவிப்போம்னு அனுபவிக்கலாமேன்னார். ஐயோ, அது எப்படி முடியும்? அனாதிகால இந்த விஷயத்தை அனுபவிக்காமல் இழந்து போனேன். இப்போ எம்பெருமான் தன்னை காட்டி கொடுத்தான். சரி, அப்படி காட்டி கொடுத்தான்னா காட்டி கொடுத்தவன் யாரு? ஒருவராலும் அளவிட முடியாதவன். எம்பெருமானையே அளவிட முடியாதுன்னு அவனுடைய அழகை அளவிட முடியுமா? அந்த எம்பெருமானுடைய அழகை என்னவோ என்னுடைய நெஞ்ச நீ சொல்றிய அளவிட்டு அனுபவின்னு எப்படி முடியும் என்ன 21வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். பணிவினால் மனம் மதொன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நஞ்சே நீ சொல்லாய் அணியினார் செம்பொனாய அருவரை அணைய கோயில் மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலாமே. என்னுடைய நெஞ்சே எம்பெருமானுடைய அழக மனசுனால இவ்வளவுன்னு அளவிட முடியுமா? நினைக்கத்தான் முடியுமா? அவனை கண்டு அனுபவிக்கலாம், அவ்வளவுதான் நாம் பண்ண முடியும். என்ன இந்த பாசுரத்தில் சொன்னார், பணிவினால் மனம் அது ஒன்றி. இதனால் வரையும் அப்படி இருந்தேன்னா எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தேனே. இப்போ எம்பெருமானுடைய கிருபையினால எம்பெருமானுடைய அழகில் அடியானுடைய மனது ஈடுபட்டது. நீ ஈடுபட்டாயே. இப்போ எம்பெருமானை தவிர்ந்த விஷயங்களை விட்டு எம்பெருமான் அனுபவிக்கணும், எம்பெருமானுடைய அழகை அனுபவிக்கணும் அப்படின்னு பார்க்குறேனே. அந்த எம்பெருமானுடைய அழகு எப்படி இருக்குன்னா பவளவாய் அரங்கனார்க்கு. பவளவாய் அரங்கனார்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை போன்றதான ஒரு அழகு யாரிடத்திலுமே இல்லை என்று சொல்லும்படியான பவளவாய்.
இவ்வளவு நாளா நீ இழந்துட்டியே, கவலைப்பட வேண்டாம்னு ஆறுதல் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பவளவாய். அது மட்டும் கிடையாது, இவன் நம்ம நினைக்க ஆரம்பிச்சுட்டான், அதனால இவனை விட்டு நாம் விலகக்கூடாது என்று அரங்கத்திலேயே வந்து பள்ளி கொண்ட எம்பெருமானுடைய பவளவாய். அந்த பவளவாய் அரங்கனாருக்கு இப்போ ஆழ்வார் சொன்னார், பணிவினால் மனம் அது ஒன்றி பவளவாய் அரங்கனாருக்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே. அந்த எம்பெருமான் விஷயத்திலே பணிவாக இருந்து அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே மனதை செலுத்தி துணிவோடு எம்பெருமானே கதி என்று வாழாமல் விஷயாந்தரங்களிலே ஈடுபட்ட என்னுடைய நெஞ்சே, அனாதிகாலம் நீ இழந்து போனாயே, உன்னை திருத்த வேணும் என்று அல்லவா எம்பெருமானை இங்கு வந்து பள்ளி கொண்டான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நீ என்ன பண்ண முடியும்? அந்த எம்பெருமானை என்னவோ அளவிட்டு அனுபவிக்கலாம்ங்கிறிய, அது எப்படி முடியும்? பவளவாய் அரங்கனாருக்கு பணிவினால் மனம் அது ஒன்றி துணிவினால் வாழமாட்டான். இப்போ என்ன வேணும்? நான் இது நாள் வரையும் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு துணிவு இருந்தது, இப்போ அனுபவிப்பதற்கு துணிவு வேணும். அப்படி துணிவோடு அந்த எம்பெருமானை அனுபவிக்கலாம் அப்படின்னு நீ கிளம்பி விட்டாயானால் அந்த எம்பெருமானை இவ்வளவு அனுபவித்தால் போதும்னு ஏதேனும் வரம்பு கட்ட முடியுமோ? எவ்வளவு நாளாக அனுபவிக்க முடியல, இன்னைக்கு அனுபவிக்க முடிந்தது என்று மேலே மேலே அனுபவிக்க வேண்டாமா? என்னவோ அளவிட்டு அனுபவிக்கலாம்ங்கிறிய, இதுவும் உன்னுடைய அஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. உடனே ஆழ்வாருடைய மனசு கேட்டதா, என்ன காரணம்னா, நெஞ்சே நீ சொல்லாய், அணியினார் செம்பொனாய அறுவரை அணைய கோயில் மணியனார் கிடந்த வாற்றை. அணியினார் செம்பொனாய, அழகு மிகுந்து விளங்கக்கூடிய மகாமேருவை போல விளங்கக்கூடிய, மகாமேருவுக்கு ஒப்புமை சொல்லலாம்படியாக. ஏன் இங்கே மகாமேருவுக்கு ஒப்புமைனா நமக்கு புரியறதுக்காக இப்படி சொன்னார். அப்படிப்பட்ட அழகான எம்பெருமான் அவன் எங்கே இருக்கான்னார்? கோவிலிலே வந்து சேர்ந்தவன். இந்த கோவில் எப்படி இருக்குன்னார்? இந்த கோவில் சம்சார மண்டலத்துக்கு ஆபரணமாக விளங்கியது. எம்பெருமான் சம்சாரிகளுக்கு ஆபரணமாக விளங்கினான். இந்த கோயில் கண்களுக்கு விஷயமாக விளங்கியது. எம்பெருமானும் நம்முடைய கண்களுக்கு போக்கியமாக விளங்கினான். இந்த கோயில் சம்சாரத்துக்கு ஸ்திரமாக விளங்கியது. எம்பெருமானும் சம்சாரிகளுக்கு ஸ்திரமாக விளங்கினான். இந்த கோயில் சம்சாரத்திற்கு சர்வ ஆதாரமாக விளங்கியது. எம்பெருமானும் சம்சாரிகளுக்கு சர்வ ஆதாரமாய் விளங்கினான். ஆபரணமாய், தர்சனீயமாய், ஸ்திரமாய், சர்வ ஆதாரமாய் இருக்கக்கூடிய மணியனார் எம்பெருமான். அது எப்படி இருந்ததுன்னார்? மணியனார் அப்படின்னார். அதாவது அந்த மேருமலையை நடுவிலே துளைத்தால் அது என்ன ஆகும்னா, அக்கம்பக்கத்தில் விம்மி புடைத்து நிற்கும். அதுபோலே அந்த மேருவை புடைபட துளைத்து அது விம்மும்படி ஒரு நீல ரத்தினத்தை அழுத்தினால் எப்படி இருக்குமோ அதே போல கோயில் ஆழ்வாருக்குள்ளே பெரிய பெருமாள் கண் வளர்ந்து அருகுளிரபடி. ஸ்ரீரங்க விமானத்தில் எம்பெருமான் சேவை சாதித்தானே, இப்படி கிடந்த கிடக்கை இதை அனுபவித்து விட்டால் இந்த அழகை நெஞ்சாலே பரிசேதிக்க ஒண்ணுமோ? கண் வளர்ந்து அருளுகிற அழகை கண்டால் நெஞ்சாலே பரிசேதிக்கலாம்படி இருந்ததோ? சரி, எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை ஒரு கால் இப்படிப்பட்ட ஸ்வரூபம்னு பரிசேதிக்கலாம், சொல்லிவிடலாம், அளவிட்டு சொல்லிவிடலாம். இல்லை இல்லை, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இப்படிப்பட்டதுன்னு சொல்லிவிடலாம், அதை கூட சொல்லிவிடலாம். ஆனால் எம்பெருமானுடைய வடிவழகை ஒரு நாளும் ஒருவராலும் பரிசேதிக்க ஒண்ணாது. அந்த அழகு இப்படிப்பட்டது என்று ஒருவராலும் கூற முடியாதே. அப்படிப்பட்ட அழகை என்னுடைய நெஞ்சே நீ அளவிட்டு அனுபவி என்று கூறுகிறாயே, இது என்ன உன்னுடைய அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இதுக்கு அடுத்த பாசுரத்தில் சொல்றார். அப்போ ஆழ்வாருடைய நெஞ்சு கேட்டதான், சரி எம்பெருமானுடைய அழகு இப்படிப்பட்டது அப்படின்னு அளவிட முடியாதுன்னா வாக்குனால பேசிவிடலாமே. ஆழ்வார் சொல்றார், அது எப்படி முடியும்? பேசிற்றே பேசலல்லால் பெருமை என்று உணரலாகாது, ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலா வானுமல்லன், மாசற்றார் மனத்துளானை வணங்கினாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய். என்னுடைய அறிவே இல்லாத நெஞ்சமே,
எம்பெருமானை எப்படி பேச முடியும்? நாம எம்பெருமானை பேசுவது என்பதே முடியாது. என்ன காரணம் சொன்னார்னா, இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்றார். ஆசு அற்றார் தங்கட்கு அல்லால் அறியலா வானுமல்லன், மாசு அற்றார் மனத்துள்ளான். ஆசு இல்லாதவர்கள், மாசு இல்லாதவர்கள் அப்படின்னு ரெண்டு பேரை சொல்றார். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆசற்றார்னா யாரு, மாசு அற்றார்னா யாரு அப்படின்னா, ஆசு அப்படின்னா வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், ஆசு என்பது குற்றம், மாசு என்பதும் குற்றம். அதாவது உபாய விஷயமாக வரக்கூடிய குற்றம், எம்பெருமான உபாயம் என்று பற்றக்கூடிய குற்றம் ஆசு. மாசு என்பது என்னன்னா, எம்பெருமானிடத்தில் எம்பெருமானை தவிர வேறு வஸ்துக்களை கேட்கக்கூடிய குற்றம். அதாவது எம்பெருமானை தவிர மற்றைய விஷயங்களிலே ஈடுபட்டு அந்த விஷயங்களை எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய குற்றம் மாசு. ஆசு என்பது எம்பெருமானே நமக்கு கிருபை பண்ணக்கூடியவன், அவனே உபாயம் என்பதை உணராது உபாயாந்தரங்களை பற்றக்கூடிய குற்றம். இதைத்தான் ஆசு என்றும் மாசு என்றும் கூறினார்கள். ஆக உபேய விஷயமாக வரக்கூடிய குற்றங்கள். அப்போ இங்கே சொன்னார், ஆசு அற்றார் தங்கட்கு அல்லா. ஆசு அற்றார்னா வேறு உபாயம் நமக்கு கிடையாது, எம்பெருமானுடைய கிருபையே நமக்கு உபாயம், நிர்ஹேதுகமாக கிருபை பண்ணக்கூடியவன் என்பதை யார் உணர்ந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே அறியப்படக்கூடியவன். சரி, அப்படி அறிந்தவர்கள் எம்பெருமானிடத்தில் எதை பிரார்த்திப்பார்கள்? எம்பெருமானே, உன்னுடைய திருவடிகளிலே உன்னுடைய ஆனந்தத்திற்காக நாங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று யார் ஒருவர் பிரார்த்திக்கிறாரோ அவர்கள் மனதிலே இருப்பவன் மாசு அற்றார், மாசற்றார் மனத்துளானை. அப்போ எம்பெருமானை பற்றி இப்போ ரெண்டு விசேஷங்கள் தெரிவித்தார் அல்லவா? இப்போது இப்படிப்பட்ட எம்பெருமானை எப்படி சொல்ல முடியும்னார்? பேசிற்றே பேசலல்லால். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் எப்படி கொண்டாட முடியும்? பெரியவர்கள் எப்படி கொண்டாடினார்களோ அதை போலவே தான் நாமும் கொண்டாட முடியும். பேசிற்றே பேசலல்லால் பெருமை என்று உணரலாகாது. நாம அவனை பேசுவது என்பது முடியாது. பெரியவர்கள் எப்படி அவனை கொண்டாடினார்களோ, வேதங்கள் எப்படி கொண்டாடினதோ, வைதீக புருஷர்கள் எப்படி கொண்டாடினார்களோ அப்படி நாம் கொண்டாடலாமே ஒழிய நாம எம்பெருமானை கொண்டாடுவது என்பது ஒரு நாளும் முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அதைத்தான் சொல்லிவிட்டார். ஆசு அற்றார் குற்றமில்லாதவர்கள், அந்த குற்றமில்லாதவர்களுக்கு மட்டுமே அறியக்கூடியவன், உபாயாந்தரங்களை பற்றக்கூடிய குற்றமில்லாதவர்கள், எம்பெருமானுடைய கிருபையே நமக்கு உபாயம் என்று இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அறியக்கூடிய எம்பெருமான். அப்படி அறிந்துவிட்டு மாசு அற்றார்னார். மாசு அற்றார் என்னால் எம்பெருமானிடத்தில் வேறு ஒரு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் அந்த எம்பெருமானுக்கே பாரதந்திரியப்பட்டு அவனுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பாக கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்வரூபத்தை உடையவர்கள் மாசு. அதைத்தான் மாசு அற்றார்னு சொன்னார். அப்படி மாசற்றார், அந்த மாசற்றார் யாருன்னா, அந்த மாசற்றார் மனத்து உள்ளானை வணங்கி நாம் இருப்பதல்ல. அப்போ எம்பெருமானை பெரியவர்கள் எப்படி கொண்டாடினார்களோ அப்படித்தான் நாம் கொண்டாட முடியும் என்பதை உணர்ந்து, அப்போ நாம் என்ன பண்ணலாம்னார்? ரெண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு அவனை எப்பொழுதும் சேவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொன்னார், மாசற்றார் மனத்துள்ளான்னார். மாசற்றார் மனத்துள்ளான்னா குற்றமில்லாதவர்கள் அர்த்தம். அப்போது இந்த இடத்துல குற்றம்னா என்னங்கிறதையும் பார்த்துக்கிட்டோம். அவர்கள் மனதிலே எம்பெருமான் இருக்கானா? ஏன் இருக்கான்னா, இவர்களை விட்டு எம்பெருமானாலே இருக்க முடியாதுன்னார். எதை போலனா, ஜல சர பதார்த்தங்கள் ஜலத்தை ஒழிய தரிக்க மாட்டாதா போலே மாசு அற்றார் நெஞ்சு ஒழிந்த இடத்தில் தரிக்க மாட்டான் ஆயிற்று. அவர்கள் நெஞ்சை தவிர வேறு எதுலேயும் எம்பெருமானாலே இருக்க முடியாது. அப்போ உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டார் பெரியவாச்சான் பிள்ளை. எம்பெருமான் திவ்யதேசங்கள் எழுந்தருளி இருக்கானே, அது எதுக்காகன்னா, இப்படி யாரேனும் ஒருவனாவது கிடைப்பனா? பரம சாத்வீகன் யாராவது ஒருவன் இருப்பனா? பரிசுத்தமான ஹிருதயத்தோடு யாரேனும் ஒருவனாவது இருப்பானா? ஆசை இல்லாதவன் யாராவது ஒரு இருப்பானா? மாசு இல்லாதவன் யாரேனும் ஒருவனாவது இருப்பானா என்று எம்பெருமான் பார்க்கிறானாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை வணங்கி நாம் இருப்பதல்லால், அந்த எம்பெருமானை பார்த்து கையை கூப்புவதை தவிர வேறு ஒரு கதி இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் வணங்கி நாம் இருப்பதல்லால்
பேசத்தான் ஆவதுண்டோ? அவனுடைய பெருமையை அனுசந்தித்தால் பாசுரமிட்டு பாட முடியுமோ? பாசுரமிட்டு பேசும்படியாகவா அவனுடைய பெருமை இருக்கிறது? பேதை நெஞ்சே, இப்போதான் எனக்கு புரியுறது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வாய்விட்டு நன்றாக பேசினாய், அதுபோல தான் இந்த எம்பெருமானும் என்று நினைத்து கொண்டாயோ? இது கூட உனக்கு தெரியலையே. இந்த எம்பெருமானை ஒருவராலும் இப்படிப்பட்டவன் என்று பரிசேதிக்க முன்னாது பேசுவார். எவ்வளவு பேசுவர்? எவ்வளவுதான் பேச முடியும்? இது உனக்கு புரியாமல் போனதே என்று நெஞ்சே, நீ சொல்லாய், நீயே சொல்ல வேண்டும். நான் சொல்றது இருக்கட்டும், இந்த எம்பெருமானுடைய பெருமையை நீயே ஆராய்ந்து பார்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆழ்வாருடைய நெஞ்சு அப்பவும் விடல. ஆழ்வாரை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்டது. சரி, அவனை அளவிட்டு அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னீர், வாய்விட்டு பேசலாமேன்னு சொன்னேன். வாய்விட்டு பேசுவதற்கும் எப்படி முடியும்னு சொன்னீரே, அப்போ எம்பெருமானையே ஸ்மரித்து கொண்டு கிடக்கலாமே, அவனையே நினைத்து கொண்டு கிடக்கலாமே. வேண்டாம், அவனை மறந்து விடலாமே பேசாமல். ஏன்னா இது உமக்கு ரொம்ப கட்டமாகத்தான் இருக்குது. அவனை பார்க்கவும் முடியலை, பேசவும் முடியலை அப்படின்னா எம்பெருமானை மறந்து விடலாமே. அப்போ தான் சொன்னார், எம்பெருமானை என்னால் எப்படி மறக்க முடியும்? எம்பெருமானை மறக்க முடியாத நிலையில் அல்லவா நான் இருக்கேன் என்று 23வது பாசுரத்தில் சொன்னார். கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கன் தன்னுள், எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும், எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. இது நாள் வரைக்கும் ஏழையாக இருந்தேன், இப்பவும் ஏழையாகத்தான் இருக்கேன்னார். என்ன காரணம்னா, எம்பெருமானை அனுபவிக்கணும்னு போயும் அவனை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாத ஏழையாக இருக்கேன். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, கங்கையிற் புனிதமாகிய காவிரின்னார். கங்கையிற் புனிதமானனா கங்கையை காட்டிலும் பாவனமான காவேரின்னார். என்ன காரணம்னா, கங்கையை காட்டிலும் காவேரிக்கு ஏற்றம் என்னன்னா, கங்கைக்கு குறை உண்டுன்னார். என்ன காரணம்? பரமசிவனுடைய சம்பந்தம் பெற்றதான கங்கை, அதனாலே கங்கைக்கு உண்டான குற்றம் அப்படின்னு சொன்னார். சிவபெருமான் தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொள்ள வேணும் என்பதற்காக தன்னுடைய சிரசிலே கங்கையை தாங்கிக் கொண்டான். அந்த சிவனுடைய சம்பந்தம் பெற்றதாலே தோஷமுடைய கங்கை, அந்த குற்றமே இல்லாத காவிரினார். கங்கையில் புனிதமாய காவிரினார். அப்போ காவிரிக்கு என்ன புனிதம்னார்? எம்பெருமானே வந்து பள்ளி கொண்ட புனிதம். எப்படி? யசோதை பிராட்டி மடியிலே சாய்ந்தார் போலே காவிரியின் நடுவே வந்து கண்மலர்ந்து அருளினான் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில். எம்பெருமான் என்ன பண்ணினானா, தானே வந்து இந்த காவிரி மத்தியத்திலே வந்து பள்ளி கொண்டான். எதை போலன்னா, யசோதை பிராட்டியின் மடியிலே படுத்தி கொண்டால் என்ன சுகம் உண்டோ அதே சுகத்தோடு இங்கு வந்து படுத்து கொண்டான்னு தெரிவித்தார். கங்கையிற் புனிதமாய காவிரி. பரமசிவனார் தெரிவிக்கிறார், நானே பரிசுத்தமானேன் அப்படிங்கிறார் கங்கையை தாங்கியதாலே. ஆனால் பரமசிவனார் தாங்கியதாலே கங்கைக்கு தோஷம் உண்டானதுங்கிறார் இந்த இடத்தில் ஆழ்வார். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினான், அந்த கங்கையை காட்டிலும் புனிதமான காவிரியிலே வந்து இத்தை விடாதே நாம் பள்ளி கொள்ள வேணும் என்று ஆதரத்தோடு ஆசையோடு வந்து சேர்ந்தான். அப்படி கங்கையிற் புனிதமாய காவிரி, காவிரி நடுவு பாட்டு, நடுவிலே வந்து பள்ளி கொண்ட எம்பெருமான். அந்த காவிரி எப்படி இருக்குன்னார்? பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள். பொங்கு நீர் பறந்து பாயும்னார். அபாரமான ஜலப்பிரவாகம்னார். என்ன காரணம்னா, ஐயோ அழகிய மணவாளனை பார்க்க போகிறோம், அழகிய மணவாளனை சேவிக்க போகிறோம், அழகிய மணவாளனுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம் என்ற ஆசையாலே ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் ஆதரத்தோடும் வெகு வேகமாக ஓடி வந்தாளாம் காவிரி. ஜலசமிருத்தியாலும் கோயிலை கிட்டுகிறோம் என்ற பிரீதி பிரகர்ஷத்தாலேயும் பெரிய கிளர்த்தியோடே வாரானிற்கும் பொங்கு நீர் பறந்து பாயும். பறந்து பாயும்னார் ஒரு மடை வெட்டி நிறுத்த முடியாத அபாரமான தீர்த்த பிரவாகம். அது மட்டும் கிடையாது, பார்த்தாலே தெரியறதான் காவிரி தன்னுடைய ஆர்வமெல்லாம் வெளியாகும்படியாக ஓடி வந்தாள் அப்படின்னார். அதனால் என்னாச்சு? பூம்பொழில் ஜலசமிருத்தி. எங்கே பார்த்தாலும் தோட்டங்களில் புஷ்பங்களெல்லாம் பூத்து குலுங்கியதாம். பூம்பொழில் அரங்கன் தன்னுள்
இது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் பெரிய பெருமாளுக்கு எவ்வளவு சௌகுமாரியம் உண்டோ அதுக்கு அனுகூலமான ஜலசமிருத்தி, எம்பெருமானுடைய சௌகுமாரியம் எவ்வளவு உண்டோ அதுக்கு அனுகூலமான ஜலசமிருத்திக்கு அனுகூலமான நித்தியமான வசந்தமான பொழில்கள். அப்போ எம்பெருமானுடைய சௌகுமாரியத்துக்கு நிதர்சனமான ஆச்சரியமான திவ்யதேசம். கண்டவர்கள் கண்டவுடனேயே தங்களுடைய களைப்பு தீரும்படியான திவ்யதேசம். இங்கே என்ன களைப்புன்னா, சம்சார தாபம் நீங்கும்படியான திவ்யதேசம். அப்படி வந்து சேர்ந்தவன் யாருன்னார், எங்கள் மால். முதல்ல ஸ்ரீரங்கத்தினுடைய பாவனம் என்னன்னார், தீர்த்தத்துடைய பாவனம் என்னன்னார், அந்த பூம்பொழில்களினுடைய பாவனம் என்னன்னார். அப்போ இந்த இடத்துல சொன்னார் எங்கள் மால். அடியார்கள் பக்கலிலே ஆசிரிதர் பக்கலிலே வியாமோகமே வடிவெடுத்தவனாக வந்து எழுந்தருளி இருக்கக்கூடியவன் எங்கள்னார். தன்னை போலவே எல்லாருக்குமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அடியார் பக்கலில் எம்பெருமானுக்கு என்னன்னா, கோயிலின் பாவனத்துவ போக்கியத்துவங்களை கண்டு சாய்ந்து அருளினான். இப்போ விரியமாச்சான் பிள்ளை சொன்னார், கிடையாது கிடையாது, எம்பெருமான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஸ்ரீரங்கம் ரொம்ப பாவனமானது, திருக்காவிரி பாவனமானது, நந்தவனங்கள் பாவனமானது அப்படின்னு சொல்வா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நன்னா ஆராய்ந்து பார்த்தோமானால் ஆசிரித வியாமோகமே இதற்கு ஹேத்து. அடியார்களுக்கு கிருபை பண்ண வேண்டும், அடியார்களை விட்டு இருக்க முடியாது என்பதாலேயே வந்து சேர்ந்தான். அப்போ எம்பெருமானுக்கு இந்த வியாமோகமே சம்பந்தமானது. அப்படிப்பட்ட எங்கள்மால் அவன் யாருன்னா இறைவன். இறைவன் என்பதாலே இவற்றை தன்னுடைய உடைமையாக கொண்டவன். அடுத்தது யாருன்னா ஈசன்னார். தானே நியமிக்கக்கூடிய சக்தியையும் உடையவன். அப்போது காவிரியிலே வந்து பள்ளி கொண்டது எதற்காக பிரியவாச்சான் பிள்ளை சொன்னார், தன்னுடைய உடைமையை தன் கருத்தினாலே நடத்துவதற்காக வந்து கிடந்தான். எங்கள்மால் இறைவன் ஈசன். கிடந்ததோர் கிடக்கை கண்டும். கிடந்ததோர் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவனுடைய நின்ன அழகை சொல்கிறதா, அவன் இருந்த அழகை சொல்லலாம், அதை கூட மறந்து போடலாம். ஆனால் அவனுடைய கிடந்த அழகு இருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படின்னா, பிராட்டி ரொம்ப அழகாக சொன்னான், ஸ்ரீமான் சுகசுப்தகா பரந்தவகா. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியினுடைய மடியில் படுத்துட்டு இருக்கான். அப்போ காக்காசுரன் ஏதோ பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிவிட்டான். பிராட்டிக்கு ரொம்ப கட்டமாக எடுத்தோம். பெருமாளை எழுப்பணுமேன்னு பார்த்தா பெருமாளும் ஆச்சரியமாக ஸ்ரீமான் சுகசுப்தகான்னர். பார்த்தாலே அழகாக இருக்கான். அதுவும் அவனுடைய கிடந்த அழகு அதை விட ஆச்சரியமாக இருந்தது. இந்த பெருமாளையும் எழுப்பணுமான்னு நினச்சி விட்டாலும் அப்படிப்பட்ட கிடந்ததோர் கிடக்கை. கிடந்ததோர் கிடக்கைங்கிறதுனால இங்கே பிரியவாச்சான் பிள்ளை இன்னொரு கேள்வி கேட்டுட்டார். இந்த எம்பெருமான் கிடந்ததோர் கிடக்கைன்னு ஆழ்வார் சொன்னார். என்ன காரணம்னா, அவன் ஒரு கழித்து படுத்தானா மல்லாந்து படுத்தானான்னு கூட தெரியலையா, அதை கூட அவனால் சொல்ல முடியாதே. என்னமோ மனசே இந்த எம்பெருமானை அளவிட்டு அனுபவிக்கலாமா, அளவிட்டு பாடலாமா அப்படின்னு சொல்கிறியே. அவன் நின்னான்னா இப்படி நின்னான்னு சொல்லலாம், கிடந்தான்னா இப்படி கிடந்தான்னு சொல்லலாம், இருந்தான்னா இப்படி இருந்தான்னு சொல்லலாம். கிடந்தான்னா என்ன சொல்கிறது, எப்படி கிடந்தான் என்று தெரியாமலே கிடந்தான். ஏன்னா ஆழ்வார்களுடைய அனுபவம் அப்படி தான். நின்னான்னு சொன்னால் நிலையார நின்னான் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒருவேளை இருந்தான்னு சொன்னால் நம்மாழ்வார் சொன்னார், பிரான் இருந்தமை காட்டினீர். பெருமானுடைய விற்றிருந்த அழகும்பா. அவனுடைய கிடந்த அழகை பார்த்தா கிடந்ததோர் கிடக்கை, ஏதோ கிடக்கான். ஏன் கிடக்கான்னா, என்ன யாரேனும் ஒரு சம்சாரியாவது தன்னை தேடி வருவானா என்று கிடந்தானாம். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்டு எங்கன மறந்து வாழ்கிறேன். இந்த எம்பெருமானை கண்டு அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மறந்திருக்கலாம். ஆனால் கண்டு அனுபவித்த பிறகு என்னுடைய கண்கள் கூட இந்த எம்பெருமானை விட்டு விலகாதே. இனி எந்த பிரகாரத்தினால் அடியனால் மாற முடியும், எந்த பிரகாரத்தினால் அடியனால் எம்பெருமானை மறக்க முடியும், எங்கனம் வாழ்கிறேன். இந்த எம்பெருமானை அனுபவித்தால் மறக்க ஒண்ணாது. சரி, மறந்து போனால் புறம்பு தரிக்க ஒண்ணாது. மறக்க முடியாது, மறந்து விட்டோம்னா இனி வாழ்ச்சி இல்லையே, ஏழையேன். இது நாள் வரையும் இழந்து போனேன் ஞானம் இல்லாமல், இப்பவும் இழந்து போனேன். என்ன காரணம்னா அனுபவிக்க முடியாமல் அப்படின்னார். வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா பிரியவாச்சான் பிள்ளை சொன்னார், இது நாள் வரையும் இழந்து போனேன், அது கர்மாவினாலே. இப்போ இழந்து போனேன் விஷய வேலட்சண்யத்தினாலே அப்படின்னு சொன்னார்.
அடுத்த பாசுரத்தினால தெரிவிக்கிறார். இப்போ பெருமாளுடைய அழகை காட்டினார். அந்த பெருமாளுடைய அழகு எப்படி நன்னா இருக்குன்னு சொன்னார். சொன்ன உடனே ஆழ்வாருக்கு தன் நெஞ்சை பார்த்தே ஒரு கேள்வி கேட்டுட்டார். என்னுடைய நெஞ்சை உண்மையாகவே நீ எம்பெருமான் அனுபவிக்கிறியா? எம்பெருமானத்தில் ஆழங்கால் பட்டையா? உன்னால் ஆழங்கால் பட முடிந்ததா? அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஒருவேளை எம்பெருமானிடத்திலே ஆழங்கால் பட்டார் போலே நடிக்கின்றாயோ, பொய் சொல்கிறாயோ, ஏமாற்றுகிறாயோ அப்படின்னு கேட்குறார் 24வது பாசுரத்தில். வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கன் தன்னுள் கள்வனார் கிடந்தவாறும் கமல நன் முகமும் கண்டும் உள்ளமே வலியை போலும். விரிபொழில் அரங்கன் தன்னுள் கள்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டும் உள்ளமே வலியை போலும். ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்னாயே. வெள்ள நீர் பறந்து பாயும், அபாரமான வெள்ளம் 4 பக்கங்களிலும் பறந்து பாய்ந்து. நான் எப்படின்னா குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கையை நோக்கி நான் எம்பெருமான். அந்த எம்பெருமான் பள்ளி கொண்டதான அந்த திவிதேசத்திலே இருக்கக்கூடிய இந்த காவிரி தாயாரும் 4 பக்கங்களிலும் பிரவாகத்தோடு விளங்கினாள். வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் விசாலமான சோலைகளை உடைய அரங்கத்திலே கோவில் கொண்ட கள்வன். கள்வன் யார்? அழகிய மணவாளன். நம்முடைய நெஞ்சை கள்வம் கொண்டவன்னார். கீழே அவனுடைய சொத்தை நான் அபகரித்தேன்னார். இப்போ என்னை அவன் அபகரித்து கொண்டான் கள்வன் சொன்னார். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா கிடந்த வாரும். ஐயோ, பள்ளி கொண்டதான அழகு எப்படி பள்ளி கொண்டான் தெரியுமா? தாமரை போன்ற அழகான திருமுக மண்டலம். அதை சேவிக்க கிடைத்த பிறகும் சேவித்த பிறகும், இதனால் வரையும் சேவிக்காமல் இருந்தாய், சேவித்த பிறகும் உள்ளமே என்னுடைய நெஞ்சே என்ன நீ கடினமாக இருக்கியோ, சித்திரமா ஆலையா, எம்பெருமானுடைய அழகில் நீ ஈடுபடலையா, அவனை போல இன்னொருவன் கிடையாதுன்னு உனக்கு இன்னும் தோணலையா, ஒருவன் என்று உணரமாட்டாய். அப்போது கீழே பாசுரங்கள் என்னெல்லாமோ சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யா? எம்பெருமான் விஷயத்தில் பொய் சொல்லி அவனிடத்தில் காதல் இருப்பதான வேஷத்தை கொண்டு அதற்கு அனுகுணமான திருட்டுத்தனமான கள்வமான காரியங்களிலே ஈடுபட்டு உண்மையாகவே எம்பெருமானிடத்தில் பிராவண்யம் இல்லாமல் கிடைக்கிறாயோ, காலத்தை கழிக்கிறாயோ அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து ரொம்ப அனுதாபத்தோடு கேட்குறார். நெஞ்சமே, மற்ற விஷயங்கள் போல எம்பெருமான் அல்ல. இவன் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்குன்னு ஒரு ஸ்திதி உண்டு, ஒரு நிலை உண்டே, அது இல்லையோ உன்னிடத்தில் என்று கேட்கிறார். இந்த 24வது பாசுரத்தில் அரங்கந்தன்னுள் கள்வனார் வெள்ளநீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கந்தன்னுள் கள்வனார். எப்படின்னா பரமபதத்தில் நித்திய சூரிகளோடு எப்படி பரிமாறினானோ, அதுவும் பரமபதத்தில் அங்கே எப்படி இருக்கான்னா, அதாவது சுவாபாவிகமாகவே சாத்வீகமானவர்கள், கள்ளத்தனம் இல்லாதவர்கள், அவர்களோடு பரிமாறும் பொழுது என்ன ஆர்ஜவத்தோடு பரிமாறினானோ அதே ஆர்ஜவத்தை எம்பெருமான் சம்சார மண்டலத்திலே இருக்கக்கூடிய சம்சாரிகளிடத்திலும் காட்டினான். நித்திய சூரியர்களுக்கு கள்வம் கிடையாது, வஞ்சனை கிடையாது. ஆனால் சம்சாரிகள் எப்படின்னா எம்பெருமானிடத்திலே காதல் உண்டானார் போலே வஞ்சனை பண்ணினார்கள். இப்போ ஆழ்வார் தெரிவித்தார், இந்த சம்சாரிகளும் எம்பெருமானிடத்திலே காதல் உண்டானதாக வஞ்சனை பண்ண இப்படி ஏமாற்றுபவர்களை எம்பெருமானும் ஏமாற்றி அவர்களை கவர்ந்து கொண்டான் அப்படின்னு சொன்னார். ஓர் உபாதியாலே தம்மை கிட்டினாருடைய ஆத்மவஸ்துவை அபகரித்து சட்டை புரைக்குள்ளே இட்டுக்கொள்வர் என்று தோற்றியிருக்கும் கள்வன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். அதாவது என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால எம்பெருமான் இடத்துல போகிறான். உடனே எம்பெருமான் என்ன பண்ணினானா, நம்முடைய ஆத்மாவை, நமக்கு சொந்தமான ஆத்மா வஸ்துவை இவர்கள் திருடினார்களே என்று தனக்கு சொந்தமான ஆத்மாவை இவர்களிடத்திலே இருந்து திருடி என்ன பண்ணினானா தன்னுடைய சட்டப்பைக்குள்ளே வைத்து கொண்டானாம். அதை தெரிவிக்கிறார் கள்வனார். அந்த கள்வன் எங்கே இருக்கான்னார்? அரங்கம் தன்னுள். அந்த அரங்கம் எப்படி இருக்குன்னா வெள்ள நீர் பறந்து பாயும்.
காவேரி உற்பத்தி ஆகிறதே அங்கிருந்தே அபாரமான பிரவாகத்தோடு திருவரங்கத்தை நோக்கி வந்தது. அதுவும் அந்த ஆர்வத்தை பார்த்தோம்னா யாராலும் அதற்கு அணை கட்ட முடியாத ஆர்வம். அபாரமான பிரவாகத்தோடு எம்பெருமானை சேவிக்க பெற்றோமே, அழகிய மணவாளனை சேவிக்க பெற்றோமேங்கிற ஒரு ஆனந்தத்தோடு வரக்கூடியது. அப்படி வந்தது எப்படி இருக்குன்னா, அரங்கந்தன்னுள் பள்ளி கொண்ட கள்வனார்னார். கள்வனார்னா திருடியவன்னார். ஏன் அப்படின்னா, இவன் திருடலாமான்னா யாருடைய வஸ்துவை யார் திருடுவது? வியாக்கியானத்தில் சொன்னார், தன்னுடைய வஸ்துவை தானே கொள்ளுகை அபகாரமாம்படி அல்லவா இந்த சம்சாரி சேதனன் இருப்பது. இந்த சேதனன் எப்படி இருந்தான்னா, எம்பெருமானுக்கு சொந்தமான ஆத்மாவை தன்னுடையது என்று நினைத்தான். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினான்? நம்முடைய வஸ்துவை இவன் தன்னது என்று நினைத்தானே, நாம் நம்ம வஸ்துவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த சம்சாரி சேதனனிடத்திலிருந்து எம்பெருமான் தன்னுடைய வஸ்துவை திருடி கொண்டானாம். வியாக்கியானத்தில் சொன்னார், அவனதான வஸ்துவை இவன் நாள்பட அபகரித்து போந்தபடி. அப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல பெரியமாச்சான் பிள்ளை 2 விஷயம் சொன்னார். சரி, அவனுடைய வஸ்துவான அவனுக்கு சொந்தமான ஆத்மாவை இவன் தன்னுடையது என்று நினைத்ததாலே இது ஆத்மாபகாரம், ஆத்மாவை திருடினான். சரி, இப்போது ஆத்மாவை திருடி விட்டோங்கிற ஞானம் உண்டாகி எம்பெருமானிடத்தில் ஆத்மாவை சமர்ப்பிக்கலாமேன்னா யாருக்கு யாருடைய வஸ்துவை சமர்ப்பிப்பது? இந்த ஆத்மாவும் அவனுடையதல்லவோ. ஆகவே இங்கே தெரிவிக்கிறார், ஆகவே தன்னுடையதான வஸ்துவை தானே வந்து திருடிக்கொண்டான்னு சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமான் எதை போலன்னா, மகாபலி இடத்துல போய் தானம் கேட்டானே, யாருடைய வஸ்துவை யார் இடத்துல தானம் கேட்கறது? மகாபலி இடத்துல போய் எனக்கு தானம் கொடுன்னு கேட்டான். தன்னுடைய வஸ்துவை தான் இறந்து பெற்றான். இறப்பாளனாக நின்றான் மகாபலி முன்பாக. அந்த எம்பெருமான் கிடந்தவாறும்னா கிடந்ததோர் கிடக்கை கண்டு என்னும்படியாக வெள்ளநீர் பறந்து பாயும் எரிபோலில் அரங்கந்தன்னுள் கள்வனார் கிடந்தவாறும். அப்போ எம்பெருமான் ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்ன அவன் வசீகரப்படுத்தினானே, தன்னுடைய குணங்களை மட்டும் காட்டியில்லை, தன்னுடைய அவயவங்களுடைய அழகான சோபை இருக்கே அதை மட்டும் காட்டி அவன் திருடினான் அப்படிங்கிறது மேலே சொல்கிறார். எப்படின்னா, கிடந்ததோர் கடக்கைனார். அவன் கிடந்தானே அந்த அழகு கூட அப்புறம்தான், அந்த கிடக்கைன்னு ஒன்று இருக்கேன், அந்த கிடக்கையே என்னை திருடி கொண்டது அப்படின்னார். ஏன் அப்படின்னா, அது எப்படி இருந்துதான், கமலனன் முகமும் கிடந்தவாறும் கமலனன் முகமும். எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை தாமரை போலேங்கிறார். தாமரைன்னு சொன்னால் விகாசம், அண்ணா மலர்ந்திருக்கான், பார்த்தாலே இப்போதான் மலர்ந்ததோ என்று சொல்லும்படியாக இருந்துதான், ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கான், அபாரமான பரிமளத்தோடு இருக்கான், அந்த தாமரை போன்ற அழகான கண்களை உடையவன்னார். ஏதோ நமக்கு புரியணுங்கிறதுக்காக தாமரையை சொன்னாரே ஒழிய, அதான் வியாக்கியானத்திலேயே சொன்னார், திருமுகத்துக்கு தாமரை ஒரு போலியாக சொல்லும் இத்தனை போக்கி சர்வதா சதுரசமல்லாமையால் எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு தாமரையா உப்புமானமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நன்முகம். அதுவும் இன்னொன்று சொன்னார், சூரியனை கண்டு மலரக்கூடிய தாமரையை உபமானமாக சொல்லலாமா? இப்போ எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் மலர்ந்ததான். எதை போலனா, அடியார்களை கண்டதாலே மலர்ந்ததான எம்பெருமானுடைய திருமுக மண்டலம். இதுக்கு திட்டாந்தமாக சொல்ல முடியுமா? நன்முகமும் கண்டும் உள்ளமே வலியை. இப்படி எம்பெருமானுடைய அழகை பார்த்தும் உனக்கு கொஞ்சம் கூட விகாரமே வரலையா? அழகை கண்டும் உனக்கு மனசில் ஒரு தடுமாற்றம் உண்டாகலையா? எம்பெருமான அனுபவிக்கணும்னு தோணலையா? நஞ்சே, விகாரமே பிறக்காம அப்படியே இருக்கியே, அப்படியே உறுதியாக இருக்கியே, எம்பெருமானை பார்த்த பிறகுமா அவனுக்கு இந்த அனுபவம் அப்படின்னு கேட்டார். உள்ளமே வலியை போலும். உடனே ஆழ்வாருடைய நெஞ்சு கேட்டதான், இப்போ நான் என்ன அவ்வளவு கடினமானு நுட்டேன்னு என் மேலே குற்றம் சொன்னீர். அதுக்குத்தான் ஆழ்வார் சொன்னார், என்னுடைய நெஞ்சே அண்ணா பாரு, உனக்கு சேவை சாதிக்கிறவன், தன் அழகை காட்டி கொடுத்தவன் யாருன்னா இவனை போல இனிமேல் வேறு ஒருவன் கிடையாதுன்னு உனக்கு தெரியாமல் கொடுத்தேன். அத்விதீயன், இன்று சேவிக்காமல் விட்டால் இனி என்றும் நம்மாலே சேவிக்க முடியாது என்ற ஞானம் இல்லாமல் போனதே உனக்கு. ஒருவன் என்று உணர அப்புக்கால் அவனை உள்ளபடி உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் அத்தலையிலே ஆசிரித வாத்சல்யத்திற்கு சதிருசமாகவும் விஷய வயலட்சண்யத்திற்கு சதிருசமாகவும் விடாய் பிறக்க வேணுமே. சரி,
அவன் ஒருவன், அவனைப்போல வேறு ஒருவன் கிடையாது, நமக்காக வந்து அரங்கத்திலே பள்ளி கொண்டான், அவனுடைய அழகு இப்படிப்பட்டது அப்படின்னு நீ உணர்ந்து விட்டால் அவனை உள்ளபடி உணர வேணும்னா, உடனே நெஞ்சு கட்டது உள்ளபடி உணர வேணும்னு அர்த்தம்னா, அவனுக்கு நம்மிடத்திலே எவ்வளவு வியாமோகம் உண்டோ அதற்கு சதிருசமான ஈடுபாடு நமக்கு அவனிடத்தில் உண்டாக வேணுமே இல்லையே. அப்போ உடனே இங்கே ஒரு கேள்வி வந்தது. அப்போ கீழே பாசுரங்களில் ஆழ்வாரே என்ன சொன்னார்? அதாவது இப்போ இங்கே என்ன சொல்கிறார், எம்பெருமானுடைய வியாமோகத்தை பார்த்தால் நம்முடைய வியாமோகம் ஒன்றுமில்லை என்னும்படியாக அல்லவோ இருக்குன்னார். ஆனால் கீழே பாசுரம் அனுசந்தானம் எப்படி இருக்கு? கண்ணினை கழிக்குமாறே பனியரும்பு உதிருமாலோ உடலனுக்கு உருகுமாலோன்னு என்னமோ ஆழ்வார் உருகினார் போல பாசுரங்கள் பாடினாரே, அது அனுபவம் இல்லையான்னா இப்போ ஆழ்வாரே தன்னுடைய மனசை பார்த்து கேட்குறார், என்னுடைய மனமே நீ உண்மையாகவே எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டியா? அவனுடைய சௌந்தரிய லாவண்ய காருண்யங்களுக்கு சதிருஷமாக ஈடுபட்டாயா? ஒருவேளை அவனிடத்திலும் கள்ளமே காதல் கொண்டாயோ? என்ன காரணம்னா, நீ அனாதிகாலம் இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே இருந்து விட்டதாலே அந்த வஸ்துக்குள்ள என்ன ஈடுபாடு இருந்ததோ அதே ஈடுபாடு தான் எம்பெருமானிடத்தில் இருந்ததோ. உனக்கு பிராகிருத விஷயத்தில் பண்ணிப்போந்த பூர்வ வாசனையாலே இங்கும் அனுவர்த்தித்து போந்த இத்தனை ஒழிய இந்த விஷயத்துக்கு சதிருசமாக ஸ்நேகித்தாய் அல்லையே. விஷயாந்தரங்களில் வண்ணிப்போந்ததும் சபல புத்தியாகையாலே சபல பக்தியாகையாலே, விஷயாந்தரங்கள்லேயும் உனக்கு பக்தி இருந்தது, அது சபலத்தினால. அதை போல தான் எம்பெருமானிடத்தில் உனக்கு பக்தி உண்டானதா? அப்போது உனக்கு உண்மையாக எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு இல்லையா? இது கள்ளமான காதலா? இந்த கள்ளமான காதல் தான் உன்னுடைய இயல்புன்னா அவனுடைய வியாமோகத்திற்கும் அவனுடைய கிருபைக்கும் சதுருசமாக நீ எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணலையே. பக்தி பண்ணாதது மட்டும் கிடையாது, எம்பெருமானையும் பிராகிருத வஸ்துக்களைப் போலே நினைத்தாயே. இதுதான் உன்னுடைய அன்பா என்று ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்கிறார். என்ன காரணம்னா, எம்பெருமானுடைய கிருபையை பார்த்தால் அவனுக்கு நாமாக பண்ணக்கூடியது எதுவும் இல்லை, நாம் பண்ணக்கூடியது என்று எதுவும் கிடையாது, நம்முடையது என்று எதுவும் கிடையாது, நம்மிடத்திலே அவனுக்கு உண்டாகக்கூடிய கிருபையே உபாயம். அப்போது அவனுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? எம்பெருமானே, உன்னுடைய கிருபைக்கு சதிருசமான பக்தியை நீயே கொடுத்து உன்னிடத்தில் என்னை ஈடுபடுமாறு செய்ய வேணும்னு அல்லவோ பிரார்த்திக்க வேணும். அதைத்தான் ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களிலே ரொம்ப அழகாக காட்டுறார். எம்பெருமானுடைய கிருபைக்கு சதிருசமாக எதுவும் கிடையாது. இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பித்தல் என்பதும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த ஆத்மா அவனுக்கு சொந்தமான வஸ்து. அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய வஸ்துவை தானே கைகொள்ளுமா போலே நமக்கு நிர்ஹேதுகமாக அருள் செய்கிறான். நிர்ஹேதுகமாக அருள் செய்து தன் பக்கலிலே பக்தியை உண்டாக்கி தன் அழகை காட்டி அந்த பக்தியை மென்மேலும் வளரச் செய்கிறான் என்று அழகிய மணவாளன் பெரிய பெருமாள் பக்கலிலே ஆழ்வார் பிரார்த்தித்தார். இது ஆழ்வாருடைய பிரார்த்தனை அல்ல, நாம் எம்பெருமானிடத்திலே எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களாலே காட்டி கொடுத்தார் என்பதே இந்த 10 பாசுரங்களுடைய அனுபவம். இந்த 10 பாசுரங்களுமே நம்முடைய நித்தியம் அனுசந்தானத்திற்கு விஷயமாக இருக்க வேண்டும்னு நம்முடைய பெரியவர்கள் தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த 10 பாசுரங்களுடைய அர்த்தங்களை என்னதுன்னு சொல்ல முடியும்? இந்த 25வது பாசுரம் 24வது பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவித்தார் போல, இவ்வளவு நேரம் நாம் அனுபவித்தோம்னா அது கூட கள்ளம்தானோ என்று கொண்டாடும்படியாகத்தான் உண்டு. ஏன்னா எம்பெருமானுடைய நிர்ஹேதுக்கு கிருபை இவ்வளவுன்னு அளவிட முடியாது, அவனுடைய குணங்களை அளவிட முடியாது, அவனுடைய கிருபையை அளவிட முடியாது, அவனுடைய அழகை அளவிட முடியாது. என்னால் அப்போது அளவிட முடியாத அவனை எந்த வியாக்கியானத்தை கொண்டு தான் அளவிட முடியும்? அதை எப்படித்தான் அனுபவிக்க முடியும்? இருந்தாலும் இருக்கக்கூடிய காலத்திலே இருக்கக்கூடிய அவகாசத்திலே இந்த கோட்டியில் என்னோட ஒரு வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணுமென்னு பரமநீச்சனான அடியேனையும் நம்முடைய ஜீயர் சுவாமி தன்னுடைய பரமகிருபையாலே நியமித்தருள அந்த ஜீயர் சுவாமியினுடைய பரமகிருபையை அடியேனுக்கு ஆலம்பனமாக கொண்டு இந்த கோட்டியில் என்னோட ஒரு வார்த்தைகளை விண்ணப்பிக்கக்கூடிய பரம பாக்கியம் அடியேனுக்கு இன்று கிடைத்தது. அதற்காக சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு இளைய புன்கவிதையிலும் எம்பிரார்க்கினியமாறே என்று திருச்செவி சாத்தியருளியதான கோட்டியாருடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு அடியனுடைய வார்த்தையத்தோடு முடிவரச் செய்கிறேன்.
ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கமாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.